Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in, amma ba'd. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நேரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பேரருளாலும் பெருங்கிருபையாலும் புனிதமிக்க ரமதானிலே கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உத்தமமான நபி தோழர்களின் வரலாற்றை தெரிந்து வாழ்க்கையை அறிந்து அவர்களது வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட இறையச்சத்தோடு மறுமையின் நம்பிக்கையோடு உலக பற்றற்ற தன்மையோடு வாழ்ந்தார்கள் என்பதை தெரிந்து அதே போன்று நம்முடைய வாழ்க்கையும் அமைப்பதற்கு முயற்சி செய்து அதன் மூலம் அந்த சத்திய சீலர்கள் அல்லாஹ்விடத்திலே பெற்ற வெற்றியை போன்று இன்ஷா அல்லாஹ் நாமும் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆர்வத்தில் இங்கே குழுமியிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய ஆர்வத்தை கபூல் செய்து அதற்கான வாய்ப்பை அல்லாஹ் தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்ற துஆ செய்த வண்ணமாக இன்றைய சஹாபியினுடைய வரலாறை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா அகல்லத்தில் கப்ரா வலா அவல்லத்தில் ஹதரா மின் ரஜுலின் அஸ்தக மின் அபிதரில் கிஃபாரி என்று கூறினார்கள். அதாவது, இந்த வானத்திற்கு கீழே இந்த பூமிக்கு மேலே ஒரு சிறந்த உண்மையாளரை நீங்கள் பார்ப்பதாக இருந்தால், பார்க்க விரும்பினால், வானத்திற்கு கீழே பூமிக்கு மேலே வசிக்கக்கூடிய மக்களில் சிறந்த உண்மையாளரை நீங்கள் பார்க்க விரும்பினால் அபூதர் கிஃபாரியை பாருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யார்? ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்திற்கு கீழே பூமிக்கு மேலே வசிப்பவர்களில் மிகச்சிறந்த உண்மையாளர் அபூதர் கிஃபாரி என்று ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா வர்ணித்தார்கள் என்ற விஷயங்களை நாம் பார்த்தால், உண்மையிலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொன்ன அந்த வார்த்தைக்கு 100க்கு 100 தகுதியானவர்கள் ஹஜ்ரத் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாறு ஒரு நீண்ட வரலாறு. ஆரம்பத்திலே இவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியிலே தாவா செய்ய ஆரம்பித்ததிலே, பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்ததிலே 3வதோ அல்லது 4வதோ ஆள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதிலே இவர்கள் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், 3வதாகவோ அல்லது 4வதாகவோ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாறு என்னன்னு சொன்னால், அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலாவுடைய இவர்கள் மக்காவை சார்ந்தவர் அல்ல. கிஃபாரா என்பது ஒரு கோத்திரத்துடைய பெயர். அது மக்காவுக்கு வெளியிலே ஷாம் தேசம் செல்லக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இவருடைய தொழில் என்ன அப்படின்னு சொன்னால், வழிப்பறி கொள்ளையடிப்பது இவருடைய தொழில், இவருடைய கோத்திர தொழில். அந்த பக்கமாக யாரெல்லாம் வியாபாரிகள் போகிறாங்களோ வியாபாரிகள் அடித்து வழிப்பறி பண்ணுவாங்க, அவர்களை கொள்ளையடிப்பார்கள் அவர்களுடைய வியாபார பொருட்களை. இதுதான் அபூதர் கிஃபாரி கோத்திரத்தாருடைய வழமையான தொழிலாக இருந்தது. இவர்கள் அந்த கோத்திரத்துக்கு தலைவராக இருந்தார்கள், கொள்ளை கூட்ட தலைவராக, வழிப்பறி கூட்டத்தினுடைய தலைவராக அபூதர் கிஃபாரி இருந்தார்கள். ஆனால் இவர்கள் வழிப்பறி கூட்டத்தாராக இருந்தாலும் கூட ஆரம்பத்திலிருந்தே சிலை வணக்கத்தின்பால் இவர்களுக்கு ஈடுபாடு கிடையாது. சிலைகளை நம்பவும் மாட்டாங்க, சிலை வணக்கத்தில் ஈடுபாடும் கிடையாது. ஏதோ எல்லாரும் போகிறாங்க நம்மளும் போயிடுவோம் அப்படிதான் இருந்தாங்களே தவிர, அந்த சிலைகளின் மேல் ஒரு அபரிமிதமான பக்தியோ அபரிமிதமான ஆர்வமோ, அதை வணங்க வேண்டும், அது நமக்கு நல்லது செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் கிடையாது. இந்த சூழ்நிலையில் ஒரு நாள் ஒரு செய்தி உங்களுக்கு வருது, மக்கால யாரோ ஒரு மனிதர் வந்திருக்கின்றார், புதிதாக தன்னை அவர் நபி என்று சொல்கின்றார், அவர் மக்களுக்கு என்னென்ன விஷயங்களை போதிக்கின்றார், இப்படி நடக்கணும்னு சொல்றாரு, என்னென்ன காரியங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு என்ற செய்தி எல்லாம் இவர்களுக்கு காதல் விழுந்த உடனே
இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய தம்பி அனீஸ் அப்படிங்கிறவரை அனுப்பி வைக்கிறாங்க மக்காவுக்கு. எதுக்குன்னு சொன்னால் இந்த யாரோ புது மனுஷன் வந்திருக்கிறாரா, ஏதோ புதுசாக ஒரு கொள்கை சொல்கிறாரா, அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும்னு சொல்கிறாரா, அந்த சிலைகளை வணங்கக்கூடாதுன்னு சொல்கிறாரா அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அது ஒரு புது கொள்கையாக இருக்கவும் அதன்பால் ஈர்ப்பதற்காக பார்ப்பதற்காக தன்னுடைய தம்பி அனுப்பி வைக்கிறாங்க. பொதுவாக மனித இயல்பு பழைசையே சொல்லிக்கிட்டு தான் போர் அடிக்கும். புதுசாக ஏதாவது சொன்னாதான் கூட்டம் அதிகமாக வரும். அப்படி தானே? அப்படின்னு புதுசாக சொல்கிறாரு என்னன்னு கேட்போம் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ அப்பப்போ புது புது கொள்கைலாம் வந்துட்டே இருக்குது, புதுசு புதுசாக கியாமத்தினுடைய அடையாளங்கள். சமீபத்தில் யாரோ சொன்னாங்க, ஸ்ரீலங்காலேருந்து யாரோ ஒருத்தர் வந்திருக்காராம், உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீம்களுமே காஃபிர்கள், எங்கள் கொள்கையை ஃபாலோ பண்ணுறது தான் முஸ்லீம்கள் சொல்கிறாராம். அறிஞர்கள் யாருமே அறிஞர்கள் கிடையாது, ஆலிம்கள் யாருமே ஆலிம்கள் கிடையாது, நாங்கள் எங்களுடைய கொள்கையை சார்ந்தவங்க மட்டும் தான் ஆலிம்கள் அப்படின்னு யாரோ ஒருத்தர் ஸ்ரீலங்காலேருந்து புதுசாக வந்திருக்காரா. அவர் மக்களை வழிகெடுத்துட்டு இருக்கிறாரா. ஃபர்லான தொழுகைக்கு பிறகு கூட்டு துவா இல்லைன்னு துவாவே இல்லை, துவா செய்கிறதே ஷிர்கு ஃபர்து தொழுகைக்கு பிறகு. அதுன்னு அல்லாஹ் தொழுதுட்டோம், அப்புறம் அல்லாட வேறு துவா வேறு கேட்குறது. அதான் தொழுது முடிச்சாச்சுன்னா போயிட்டே இருக்க வேண்டியது. அப்புறம் அல்லாட இது வேறு கேட்கணுமா, உன் கோரிக்கை வேறு கேட்கணுமா, இப்படி எடா உடமா இப்படி ஏதாவது புதுசாக சொன்னோன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாங்களே சரி என்ன தான் சொன்னார் பார்ப்போமே. தமிழர் பழமொழி சொல்லுவாங்க, பணக்காரனை சுற்றி 10 பேர், பைத்தியக்காரனை சுற்றி 10 பேர். பைத்தியக்காரன் தான் உளர்னா அவன் பின்னாடி ஒரு 4 பேர் போதான் செய்வாங்க, என்ன சொல்கிறான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி புதிதாக எதுவுமே சொன்னால் மக்களுடைய உள்ளங்கள் ஈர்க்கப்படுவது என்பது இயல்பு. அப்புறம் அதை புரிஞ்சுப்பாங்க, இது தப்பா ரைட்டா சரியா யார் சொல்றது சரி அப்படின்னு மக்கள் அப்புறம் புரிஞ்சுப்பாங்க. அந்த மாதிரி புது கொள்கைங்கிறதுனால ஹஜ்ரத் அபூதர் கிஃபாரி என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய தம்பி அனீஸ்ங்கிறவரை அனுப்பி வைக்கிறாங்க. அவருடைய என்ன கூட சொல்லி அனுப்புகிறாங்கன்னா, நீங்கள் போய் அவர் போய் பாருங்கள், அவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள், அவர் என்ன பேசுகிறாரு பாருங்கள் அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. இவர் அனீஸ் மக்காவுக்கு வர்றாரு. மக்காவுக்கு வந்து மக்கள்கிட்ட பார்க்குறாரு, ஒரு வித்தியாசமான கொள்கையாக இருக்காங்க. இதுவரைக்கும் குறைஷிகள்கிட்ட இருந்த அந்த குணாதிசயங்கள், குறைஷிகள்கிட்ட இருந்த குணங்கள், குறைஷிகள்கிட்ட அந்த கொள்கைகள் இல்லை. இவங்க ஒரு வித்தியாசமான மக்களாக இருக்கிறாங்க. என்ன காரணம், ஏது காரணம், இதெல்லாம் தான் விசாரிக்கிறார் அனீஸ். அதே நேரத்தில் அவரை ஏற்றுக்கொண்ட மக்களோட நிலைமையை பார்த்தா குறைஷிகளாம் போட்டு அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, சித்திரவதை பண்ணுறாங்க. இதையும் பார்க்குறாரு. பார்த்துட்டு அண்ணங்கிட்ட வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் போய் பார்த்தேன், நான் போய் பார்த்தேன், அவர் ஒரு வித்தியாசமான கொள்கையாக சொல்கிறார். ஆனால் நல்லா இருக்குது ஒரு கொள்கை கேட்கறதுக்கு. ஆனால் அவர் ஏற்றுக்கொண்ட மக்கள் எல்லாம் அந்த மக்கள் போட்டு அடிக்கிறாங்க, சித்திரவதை பண்ணுறாங்க. நான் அதையும் பார்த்தேன், அடிக்கிறதையும் பார்த்தேன், கட்டி வச்சு உதைக்கிறாங்க, அதை ஏற்றுக்கிட்டா இதெல்லாம் சொல்கிறாரு. இதை கேட்டவுடனே அபூதர் கிஃபாரிக்கு இன்னும் ஆர்வம் மேலிட்டு நேராக மக்காவுக்கு வந்துடுறாரு. மக்காவுக்கு வந்து யார்கிட்ட கேட்கறது, கேட்குறவங்க எதிரியாக இருந்தாண்டா, முகமது எங்கே இருக்காங்கன்னு கேட்டாங்கடா, ஓ நீ முகமது அலா போட்டு நம்மளும் போட்டு அடிச்சிட்டாண்டா. ஆனால் யார்கிட்ட கேட்கறது ஒன்றும் தெரியல. ஹரமில் போய் படுத்துட்டாரு, மஸ்ஜிதில் ஹரமில் போய் பள்ளிவாசலில் போய் அல்லான்னு படுத்துட்டாரு. சொல்கிறாங்க 15 நாட்கள் அபூதர் கிஃபாரி சொல்கிறாங்க, 15 நாட்கள் நான் தங்கியிருந்தேன், யார்கிட்டையும் கேட்கறதுக்கு பயம். என்னுடைய உணவு வெறும் சம்சம் தண்ணி தான், தூங்குறது மஸ்ஜிதில் ஹரமில். வெளியூர்காரன் வர்றேன் போகிறேன் தங்குறேன், யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல, பயந்து 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 இப்படி இருக்கிறேன். ஒரு நாள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹரமுக்கு வர்றாங்க. இப்போ பார்க்குறாங்க, இவர் டெய்லி வந்துட்டு போகிறாரு, யார் இவர், இங்கேயே தங்குறாரு, இங்கேயே படுத்துருக்காரு, இப்படி சுற்றுறாரு, புதுசு வந்து பார்க்குறாரு, வெளியூர்காரர் மாற்றிட்டாரு, மக்காவாசி இல்லை, ஜம்சம் மட்டும் குடிச்சிக்கிறாரு, இப்படி தங்கியிருக்கிறாரு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி நேராக போய் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சா இவருக்கு சொல்கிறதுக்கு பயம். அலி ரலியல்லாஹு யாருன்னு அவருக்கு தெரியாது. ஒரு கால் இஸ்லாத்தில் எதிரியாக இருந்து இவர் நம்மளை போட்டு அடிச்சுட்டா என்ன பண்ணுறது அப்படி, நான் வெளியூர்காரங்க ஒரு வேலையாக வந்தேன், வேலை முடியல உட்காந்துருக்கிறேன், சரி அப்படியா எங்கள் வீட்டு விருந்துக்கு வாங்கன்னு சொல்லி அழுது வீட்டுக்கு சாப்பாடு கூப்பிட்டு போயிடுறாங்க. சாப்பிட்றாங்க. அப்போ கேட்குறாங்க, என்ன வேலையாக வந்திருக்கீங்க? இல்லை இல்லை அது ஒரு வேலை, அது இப்போ அது சொன்னவர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிட்டாரு அப்படின்னு சமாளிச்சிட்டாங்க. இந்த மாதிரி 3 நாட்களாக அலி ரலியல்லாஹு வீட்டில் போய் விருந்து சாப்பிட்ருக்காங்க. என்ன மேட்டர்னு சொல்லலை, என்ன விஷயம்னு சொல்லலை. அப்போ அலி ரலியல்லாஹு தஆலா 3ஆவது நாள் தான் கவனிக்கிறாங்க. சாப்பிடும்பொழுது அலி ரலியல்லாஹு பிஸ்மில்லான்னு சொல்லி சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது அப்போ இவர் கேட்குறாரு, அது என்ன ஏதோ பிஸ்மில்லான்னு சொன்னீங்க என்னது அப்படிங்கிறாரு. அபூதர் கிஃபாரி கேட்குறாரு. அப்போ அலி சொல்கிறாங்க, இல்லை நாங்கள்லாம் முஸ்லீம்கள், நாங்கள் அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி தான் சாப்பிடுவோம். அப்படியா, முஸ்லீம்லாம் யார்? நாங்கள் இது வரைக்கும் வழிகாட்டில் இருந்தோம், அல்லாஹ்வோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, அந்த தாவா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அலி தாவா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தோன்னே அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு சந்தோஷமாயிடுச்சு, சரி நல்ல வீடு தான் வந்துருக்கும் சாப்பாட்டுக்கு, இவர் அடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு
அப்போ அதுக்கப்புறம் தான் அலிட்ட சொல்கிறாங்க, நான் இந்த மாதிரி கேள்விப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க தான் வந்திருக்கிறேன், அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, பயந்து நான் இருந்துட்டு இருக்கிறேன். அப்படிங்கும்போது அலி சொல்கிறாங்க, நேற்று நம்ம கூட உட்காந்து சாப்பிட்டாங்களப்பா, அவங்க தான் ரசூலுல்லாஹ். நேற்று மத்தியானம் சாப்பிட நம்ம உட்காந்து சாப்பிட்டாங்கல்ல, அவங்க தான் ரசூலுல்லாஹ். சுப்ஹானல்லாஹ், அவங்கள ரசூலுல்லாஹ். அவங்கள பார்த்தா 15 நாள் தவறு கிடக்கிறேன், யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு தெரியல, என் தம்பி இருந்து பயமுறுத்தினா யார் பேச்ச கட்டல அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அப்போ அலி சொல்கிறான், உங்கள் தம்பி சொன்னது உண்மைதான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி நீங்கள் யார்கிட்ட விசாரிச்சாலும் உங்களை கொல்லுவாங்க, அடிப்பாங்க, கொலை கூட செஞ்சிருவாங்க, அதனால நீங்கள் கேட்காது நல்லது தான். சரி, அப்படியே நான் ரசூலாவை பார்க்கணுமே, அவனை பார்த்து பேசணுமே. அப்போ அலி சொல்கிறாங்க, அது சாதாரண விஷயம் இல்லை, நீங்கள் ரசூல்லாவை பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சாலே, சந்திக்கிறீங்கன்னு தெரிஞ்சாலே உங்களை வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, வெட்ட ஆரம்பிச்சிருவாங்க, அதனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? சரி, 2 பேரும் ஆலோசனை பண்ணுறாங்க, நான் களிமா சொல்லணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கணும், அதுக்கு என்ன வழி? அப்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, சரி ஓகே, நாளை காலையில் போகலாம். போனால் எப்படி போண்டா, நான் முன்னாடி போவேன், ஒரு 20 அடிக்கு முன்னாடி, நீ 20 அடி பின்னாடி வரணும். யாரும் நம்ம 2 பேரும் வேறு யாரும் மாதிரி, உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி. நான் போய்கிட்டே இருப்பேன், நீங்கள் வந்துகிட்டே இருக்கணும். நான் லெஃப்ட்டு திரும்பினா நீங்கள் லெஃப்ட்டு திரும்பணும், நான் ரைட்டு திரும்ப நான் நீங்கள் ரைட்டு திரும்பணும். வந்துனா சம்மந்தமே இல்லாத வரைக்கும் வரணும், என்கிட்ட பேசலாம் கொடுக்கூடாது, சம்மந்தமே இல்லாத வரைக்கும் வந்துட்டே இருக்கணும், என்ன ஃபாலோ பண்ணி. யாராவது எதிரிகள் வர்றாங்க, எதிரில் மோசமான அபுலஹப் மாதிரி அபுஜஹல் மாதிரி ஆள் வர்றான், ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால் நான் டக்குனு ஒன்றுக்கு இருக்கிற மாதிரி ஓரத்தில் உட்காந்துருவேன், நீங்கள் பாட்டு போயிட்டே இருக்கணும். நீங்கள் பாட்டுக்கு நான் உட்காந்து நீங்களும் உட்காந்துடக்கூடாது, நான் ஒன்றுக்கு உட்காந்துட்டா நீங்கள் பாட்டு போயிட்டே இருக்கணும். இதெல்லாம் அலி ரலியல்லாஹு இந்த ட்ரிக்ஸ்லாம் சொல்லி தராங்க. சொல்லி தந்த உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன முறைப்படி ஹதரத் அபூ தல்ஹா அபூதர் கிஃபாரி பின்னாடியே போகிறாங்க. பின்னாடியே போய் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிற மாதிரி நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு வீட்டுக்கு போயிடுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுக்கு போன பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, முதல்ல ரசூலுல்லாஹை பார்த்த உடனே அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே உங்களுக்கு சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலைக்குமுஸ் ஸலாம்ங்கிறாங்க. ஏன் சொல்கிறேன்டா, முதலாக சலாம் சொல்லும் கலாச்சாரத்தை ஆரம்பித்து வைத்தது ஹதரத் அபூதர் கிஃபாரி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு மன் ஹய்யா பி தஹ்னியத்துல் இஸ்லாம், முதலாக இஸ்லாமிய வாழ்த்தை ஆரம்பித்து வைத்தது அபூதர் கிஃபாரி. அது வரைக்கும் சலாம் சொல்ற பழக்கம் கிடையாது. முதல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ்ங்கறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அலைக்கும் அஸ்ஸலாம்ங்கறாங்க. அப்போதிருந்து தான் இந்த சலாம் சொல்லக்கூடிய கலாச்சாரம் ஆரம்பமாகின்றது. ஹை நபி ஸல்லல்லாஹு மன் அன்த, அபூதரே நீங்க யாரு? யா ரசூலல்லாஹ், நான் கிஃபாரா கோத்திரத்தை சார்ந்தவன், எங்களுடைய குலத்தொழில் வந்து கொள்ளையடிப்பது வழிப்பறி செய்கிறதும், இந்த சூழ்நிலையில் நாங்கள் உங்களை பற்றி கேள்விப்பட்டோம், அதனால தான் உங்களை கண்டுபிடித்து வந்தேன், 15 நாளாக கஷ்டப்பட்டுருந்தேன், கடைசியில் பார்த்து நேற்று நீங்கள் எல்லாம் நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் அலி வீட்டில் சாப்பிட்ருக்கணும், எனக்கு நீங்கள் தான் தெரியாது, நானே பயந்து சாப்பிட்டேன், எந்த நேரத்தில் உயிர் போயிடுமோன்னு சொல்லி அப்புறம் தான் அலி நான் விசாரித்தேன், தெரிஞ்சது விவரத்தை பூரா சொல்கிறாங்க. சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவர்களுக்கு கலிமா சொல்லி கொடுத்துட்டு அல்லாஹ்வுடைய வசனத்தையும் அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆன் வசனங்களையும் ஓத கற்றுக் கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் அபூதர் கிஃபாரி ஓதிக்கிறாங்க. ஓதன உடனே அபூதர் கேட்குறாங்க, அடுத்து யார சொல்லலாம், நான் இப்போ களிமா சொல்லிட்டேன், சில குர்ஆனுடைய ஆயத்துகளையும் மனப்பாடம் பண்ணிட்டேன், அடுத்து நான் என்ன செய்யணும்? ஒமா அஃபல் கதா, நான் அடுத்து நான் என்ன செய்யணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், அல்லாஹ்னு ஊரை பார்க்க போ, இந்த ஊரில் இருந்தால் அவன் உயிருக்கு ஆபத்து. ஏன்னா அவங்களோட ஜோஷ் ஆர்வம் இதெல்லாம் பார்க்குறாங்க ரசூலுல்லாஹ், இவர் ரொம்ப ஆர்வமான ஆள் மாதிரி தெரிகிறாரு, இவர் ஏதாவது இடக்கூடமா சொல்லிட்டாருன்னா இவரோட உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாது, அதனால் நீங்கள் உடனே ஊருக்கு போங்க, உங்கள் ஊரில் போய் அந்த கிஃபாரா கோத்திரத்தாருக்கு நீங்கள் அல்லாஹ்வுடைய பற்றியும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றியும் தாவா செய்யுங்க அப்படின்றாங்க. அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு தஆலா வெளியே வர்றாங்க. வெளியே வந்தோன்னா அவங்களுக்கு ஏன்னா காணாத ஒரு பொக்கிஷம் கிடச்சிருக்குது, ஏன்னா இதுக்கு முன்னாடி சிலை வணங்கினது கிடையாது, ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படி நம்பிட்டு இருக்கிறாங்க. அது எந்த சக்தி இப்போ தெரிஞ்சு போச்சு, எந்த மார்க்கம் சரியான மார்க்கம் தெரிஞ்சு போச்சு, பெரிய கிடைக்காத பொக்கிஷம் கிடைச்சிருச்சு. இந்த சந்தோஷத்தில் என்ன பண்ணாங்க, நேர காபத்துல்லாஹ் வந்தாங்க. வந்து யா அஹ்ல மக்கா இன்னி ஆமன்து பில்லாஹி வ பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் ஈமான் கொண்டு விட்டேன், வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்றும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றும் நான் சாட்சி சொல்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை கேட்டாங்களா இல்லையா, குறைஷிகளுக்கு வந்துச்சு ஆத்திரம். ஒரு வெளியூருக்காரன் மக்காவில் வந்து உட்காந்துக்கிட்டு களிமா சொன்னது இல்லாமல் காவத்துல பக்கத்துல ஓங்கி சத்தமாக சொல்றியா அப்படின்னு சொல்லி அப்படியே ஒட்டு மொத்தமாக பாஞ்சாங்க ஹதரத் அபூதர் கிஃபாரி மேலே. பாஞ்சு அடினால் அடி, சரியான அடி. இந்த அடி தாங்காம கத்துற நேரத்தில் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு ஓடி வர்றாங்க. ஓடி வந்து அவங்க மேலே விழுந்து, அபூதர் கிஃபாரி மேலே விழுந்து, பைத்தியக்கார ஜனங்களே யாரை போட்டு அடிக்கிறீங்க தெரியுமா,
இவர் கிஃபாரா கோத்திரத்துக்காரரு. இவர் ஊரை தாண்டி தான் நீங்கள் ஷாம் தேசத்துக்கு வியாபாரத்துக்கு போனோம், யமன் தேசத்துக்கு வியாபாரத்துக்கு போனோம். இவர் அடிச்சிங்கனாக்கா ஊருக்காரன் சும்மா இருக்க மாட்டான், உங்களை பைத்தியகாரத்தனம் பண்ணுறீங்க அப்படின்னு உடனே தான் குறைஷிகள் பயந்து போய் ஆகா இவன் கிஃபாரா கோத்திரத்துக்காரனா, அவங்களுக்கு எல்லாம் யாருக்கு ஆல்ரெடி அவங்கள கொள்ளக்காரங்க, நல்ல சாதாரண முறையில் கொள்ளடிப்பாங்க, இவங்களை அடிச்சவன் போனமா சும்மா விடுவாங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, பயந்து போய் ஒதுங்கிறாங்க குறைஷிகள். ஒதுங்கின உடனே மறுபடியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைச்சிட்டு வர்றாங்க அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு தஆலா. வந்தவொடனே ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, என்ன அபூதர் என்னாச்சு? நான் தான் உங்களுக்கு சொல்ல வேணாம்னு சொன்னோம்ல, நான் தான் ஈமான் கொண்டு சொல்லாதீங்க, நேரம் ஊருக்கு போகணும்னு சொன்னா இல்லையா? இல்லையா ரசூலுல்லாஹ், எனக்கு அல்லாஹ் கொடுத்த நியாமத்தை மறைச்சி வைக்க தெரியல, அல்லாஹ் கொடுத்த நியாமத்தை நான் பரிசாடுன்னு நினச்சேன், நான் பரிசாட்டிட்டேன், அல்ஹம்துலில்லாஹ் அதுக்குள்ள பரிசை நான் வாங்கிட்டேன் அப்படின்னாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வேண்டாம் இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம், நீங்கள் நேராக உங்கள் ஊருக்கு போங்க, உங்கள் ஊரில் போய் உங்கள் மக்களுக்கு தாவா செய்யுங்க, அவங்க எல்லாத்தையும் இஸ்லாத்தாக்குற வேலையை பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு தஆலா ஊருக்கு வந்துடுறாங்க, தங்களோட கோத்திரத்தாட்ட வர்றாங்க. வந்தவொடனே தம்பி அனீஸ் கேட்குறாரு, என்னாச்சு என்னாச்சா பார்க்குறல்ல, இதான் நிலைமை, என்னை போட்டு அடிச்சிட்டாங்க, நல்லா நீ சொன்னதான் நடந்துச்சு, நீங்கள் நான் சொல்லி கவனமாக பண்ண, கவனமாக தான் பண்ண, களிமா சொல்கிற வரைக்கும் கவனமாக இருந்தேன், சொன்ன பிறகு தான் என்னால் தாங்க முடியல, பகிரங்கப்படுத்திட்டேன். ரசூலுல்லாஹ் பகிரங்கப்படுத்த வேணான்னு சொன்னாங்க, இருந்தாலும் பகிரங்கப்படுத்தி என்னால் தாங்க முடியல, ஆர்வத்தில் நான் அடித்தாங்க, உதைச்சாங்க, என்னை கொல்ல வந்தாங்க, கடை தப்பிச்சு வந்துட்டேன், சரி நீ என்ன சொல்கிற அப்படின்ற உடனே அவங்க தம்பி அனீஸ் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாரு, உடனடியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாரு. ஏன்னா ஆல்ரெடி பார்த்துட்டாரு மக்களை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைமை என்ன, இஸ்லாத்தியத்து நிலைமை என்ன, அவருடைய கொள்கை என்ன, எல்லாத்தையும் பார்த்துட்டாரு, கோட்பாடு எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. இப்போ இந்த நிலையிலே ஹதரத் அனீஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்களுடைய கோத்திரத்தார், அவங்களுடைய கிஃபாரா கோத்திரம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தாவா செய்கிறாங்க. இப்படி தாவா செஞ்சுக்கிட்டே இருக்கிற பட்சத்தில் இதற்கெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தி அபூதர் கிஃபாரி கிடைக்குது. அப்போ அபூதர் கிஃபார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சு வழியில் சந்திச்சு கேட்குறாங்க, யார சொல்லலாம், நானும் உங்களோட ஹிஜ்ரத் செஞ்சு வந்துடவா மதீனாக்கு அப்படிங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை வேண்டாம், கிஃபாரா கோத்திரத்து என்ன நிலைமை, உங்களை நல்ல கண்ணியமாக வச்சிருக்கிறாங்களா, இல்லை உங்களுக்கு ஏதாவது அடி உழுதாங்க எங்களுக்கு உழுந்த மாதிரி அப்படிங்கிறாங்க. அப்போ அபூதர் கிஃபார் யாரை சொல்லலாம், எங்கள் கோத்திரத்தில் அப்படி இல்லை, மக்காவாசிகள் வந்து முஸ்லீம்களை சித்திரவதை பண்ண மாதிரிலாம் எங்களை சித்திரவதை பண்ணல, அல்ஹம்துலில்லாஹ் தாவா பணிகள் நடக்குது, நிறைய மக்கள் சொல்ல இஸ்லாத்துக்கு வந்துட்டே இருக்கிறாங்க, ஆனால் இன்னும் நிறைய பேர் வர வேண்டியது சொன்னால் வருவாங்க அப்படின்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஹிஜ்ரத் செய்யாதீங்க, ஹிஜ்ரத் செய்யாமல் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் மஹல்லாலே இருங்க, இருந்து அங்கேயே தாவா செஞ்சுட்டு இருங்க, மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்லுங்கள், களிமா சொல்லி கொடுத்துக்கிட்டே இருங்க, இப்போ அவசரப்பட்டு ஹிஜ்ரத் செய்யாதீங்க அப்படின்றாங்க. அதனால் அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நீண்ட காலம் வரை அவங்க கிஃபாரா கோத்திரத்திலே இருந்துடுறாங்க. இருந்ததுனால இங்கே மதீனாவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அடுத்த வருஷமே பத்ர் போர் நடக்குது, அதுக்கு அடுத்த வருஷமே உஹது போர் நடக்குது, அடுத்த 2 வருஷமே கந்தக் போர் நடக்குது. எந்த போர்லையுமே ஹஜ்ரத் அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு தஆலா அவர்களால் கலந்து கொள்ள முடியவில்லை. இவங்க ரசூல் என்ன சொல்லிட்டாங்க, அங்கேயே இருட்டாங்க, உங்க ஊர்லேயே இருங்க, கிஃபாரா கோத்திரத்துக்கு தாவா செய்யுங்கன்னு சொன்னதுனால அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இங்கே வந்து மதீனாவுக்கு வந்து பத்ர்லையோ உஹதுலையோ கந்தக்லையோ அவர்களால் கலந்து கொள்ள முடியவில்லை. இந்த சூழ்நிலையில் கந்தக் யுத்தம்லாம் முடிஞ்ச பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக தபூக் யுத்தத்துக்கு போகிறாங்க கேள்விப்பட்ட உடனே தான் மறுபடியும் இவங்களுக்கு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு மக்காலத்தில் தபூக் கிஃபாரா கோத்திரம் மக்காவுக்கு பக்கத்தில் அடிக்கடி பார்க்கலாம். இப்போ ரசூலுல்லாஹ் தூரமாக மதீனாவுக்கு போயிட்டாங்க, கிட்டத்தட்ட 400-500 மைல் தாண்டி போயிட்டாங்க. இவங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்காமலேயோ பேசாமலேயோ இருக்க முடியல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி பார்க்காமலே பேசாமலே இருக்க முடியல. அதனால் அடிக்கடி ரசூலுல்லாஹ் பெர்மிஷன் கேட்குறாங்க, யார சொல்லலாம், அல்ஹம்துலில்லாஹ் எல்லா கோத்திரமும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, நான் மதீனாவுக்கு வந்துடுறேன் இப்படி கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஒரு கடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சரி அப்போ நீங்கள் மதீனாவுக்கு வந்துருங்க, அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்களா, ஒரு மொல்லிம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா, அவங்களுக்கு இஸ்லாம் தொழுகை இபாத் மற்ற விஷயம் சொல்லி கொடுத்துட்டீங்களா, எல்லாம் செஞ்சாச்சு, யார சொல்லலாம், அப்படி மதீனாவுக்கு புறப்பட்டு வாங்க. அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு மதீனாவுக்கு போயிட்டாங்க. மதீனாவுக்கு போன பிறகு பார்த்தா இவங்களுக்கு அங்கே ஆரம்பத்திலேயே எல்லாத்தையும் ஊர்லேயே விட்டுட்டாங்க, கொள்ளையடிச்ச பணம் அவங்க வழிப்பறி பண்ணது எல்லாத்தையும் அவங்களுக்கு ஒப்படைச்சிட்டு மக்களுக்கு இருந்ததுக்கப்புறம் சதகா பண்ணிட்டு வெறும் கையாக தான் எங்கே வந்தாங்க, மதீனாவுக்கு வந்தாங்க. மதீனாவுக்கு வந்தால் இவங்களுக்கு தங்குறதுக்கோ சாப்பாட்டுக்கோ வியாபாரத்துக்கோ ஒன்றுமே இல்லை. இவர்களுக்கு வியாபாரத்தின் மேலே ஈடுபாடும் இல்லை, பணம் காசு மேலே ஈடுபாடும் இல்லை. அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடவே இருப்போம், அவங்க கூடவே இருந்து மார்க்கத்தை தெரிஞ்சுப்போம், ஹதீஸ்களை தெரிஞ்சுப்போம், போதனைகளை தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க கூடவே இருக்கிறாங்க. அப்படியே இருந்து அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லக்கூடிய திண்ணை தோழர்களில் ஹஜ்ரத் அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு தஆலா ஒரு ஆளாக இருறாங்க.
இதனால உங்களுக்கு என்னன்னு சொன்னா, வியாபாரம் பண்ணாதனால கொடுக்கல் வாங்கல், காசு, பணம், புழக்கம் எதுவுமே இல்லை உங்களுக்கு. ஆரம்பத்துல இருந்தே கொள்ளையடிச்சாங்க. அறியாமை காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு தாவா செஞ்சாங்க. கொள்ளையடிச்ச பணத்தை பிறகு திரும்ப கொடுத்தாங்க. மற்ற இருந்த பணத்தை பிறகு சதகா பண்ணாங்க. மதீனாவுக்கு வந்துட்டாங்க. அதனால இவங்களுக்கு பணம் காசோட அதிகமான புழக்கமே கிடையாது ஆரம்பத்திலேயே. அஸ்ஹாபு சுஃபால தங்குவாங்க. திண்ணை தோழர்கள்லாம் யாரு? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுக்கு பின்னால் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஹுஜ்ரா இன்னைக்கு இருக்குது. மஸ்ஜித் நபவியில பின்னாடி அந்த திண்ணை பகுதியெல்லாம் இன்னைக்கு அடையாளத்துக்கான வச்சிருக்காங்க. அப்படியே அந்த திண்ணையிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா மாதிரி, ஹஜ்ரத் அபூதர் கிஃபாரி மாதிரி இன்னும் நிறைய சஹாபாக்கள் தங்கியிருந்தாங்க. இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னா, 24 மணி நேரமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடவே இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் எங்க போனாலும் கூடவே போவாங்க, எங்க வந்தாலும் கூடவே வருவாங்க. இதுதான் இவங்களுடைய வேலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு எந்த விஷயங்களை சொன்னாலும் அப்படியே மனப்பாடம் பண்ணிப்பாங்க. அதை அவங்களோட போதனைகளை பூரா அப்படியே கேட்பாங்க. அது மட்டுமல்ல, சாப்பாடு என்ன பண்ணுவாங்க, யாராவது ஏதாவது கொண்டு கொடுத்தா அல்ஹம்துலில்லாஹ்னு வாங்கி சாப்பிட்டுப்பாங்க. இல்லைன்னா யார்கிட்டையுமே கையேந்த மாட்டாங்க. நாங்கள் சாப்பிடல தாங்கன்னு கேட்க மாட்டாங்க. இப்படியே இவருடைய வாழ்க்கை ஓடிச்சு. அந்த அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லக்கூடிய திண்ணை தோழர்களில் ஒருவராக ஹஜ்ரத் அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஒருவர் இருந்தார்கள். இந்த நிலையிலே தபூக் யுத்தம் நடக்குது. தபூக் யுத்தத்துக்காண்டி முஸ்லீம்கள்லாம் இடம்பெயர்ந்து தபூக்கு போறாங்க. தபூக் யுத்தத்தை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இஸ்லாமிய வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய சோதனை காலம் அது. சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய சோதனை காலம். என்னன்னு சொன்னா, இதுவரை நடந்த போர்களிலேயே இந்த தபூக்கு தான் வந்து ரொம்ப தூரமான போர், தூரமான இடம். கிட்டத்தட்ட மதீனாவிலிருந்து தபூக் வந்து 800 கிலோமீட்டர். இப்போ மதீனாவிலிருந்து தபூக் வந்து 800 கிலோமீட்டர். அப்போ மதீனாவிலிருந்து 800 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய தபூக்குக்கு கடுமையான வெயில் காலம். கடுமையான வெயில் காலம். வெயில் காலத்தில் ஒட்டகத்தில் ஏறி பாலைவனத்தில் பிரயாணம் பண்ணுறதுன்னா அது 800 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ண சாதாரண விஷயம் இல்லை. அதனால சஹாபாக்களுக்கு ஒரு பெரிய இடையூறாக இருந்துச்சு இந்த தபூக் யுத்தம். 800 கிலோமீட்டர் நீண்ட தூரம் பயணம் பண்ணுறது. கோடை காலமும் கடுமையான கோடை காலம். அதுக்கு மேலே மதீனாவாசிகள் எல்லாருமே வந்து என்னன்னு சொன்னால் விவசாயிகள். அந்த நேரம் அந்த கோடை காலம் தான் அவங்களுக்கு பேரிச்சம்பழத்தில் அறுவடை காலம். இந்த நேரத்தில் ஒழுங்கு அறுவடை பண்ணலண்டா ஒரு வருஷம் பூரா கஷ்டப்பட வேண்டியிருக்கும். இந்த மாதிரி பல இடையூறுகளுக்கு மத்தியிலே இந்த தபூக் யுத்தம் வந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, ஓப்பன் டிக்ளேர் பண்ணிட்டாங்க, யாருக்கு பெர்மிஷன் கிடையாது, எல்லாரும் கிளம்பி ஆகணும் அப்படின்ட்டாங்க. யாருக்கு பெர்மிஷன் கிடையாது தங்குறதுக்கு. வயசானவங்க, நடக்க முடியாதவங்க, கால் முடமானவங்க, கண்ணு தெரியாதவங்க, இந்த மாதிரி உடல் ஊனமுற்றவர்களுக்கு மட்டும்தான் அனுமதி இருக்குதே தவிர அது அல்லாத மற்றவங்க யாருக்கும் அனுமதி கிடையாது. எல்லாரும் கிளம்பணும் ஓப்பன் டிக்ளேர் பண்ணிட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொதுவாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஜிஹாதுக்கு போனாலும் சரி, நம்ம இந்த ஜிஹாதுக்கு போகிறோம் இங்கே போகிறோங்கிறது ஓப்பனாக டிக்ளேர் பண்ண மாட்டாங்க. கிளம்புங்க ரெடி ஆகுங்க, சஹாபாக்கள் ரெடி ஆகிடுவாங்க. எங்கே போகிறோம் எது போகிறோம் சஹாபாக்களே தெரியாது. இப்படி தான் பெரும்பாலும் போவாங்க. ஆனால் இந்த தபூக் யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய முன்னேற்பாடு செய்ய வேண்டியிருக்குது. ஏன்னா கோடை காலம், கடுமையான லாங் தூரம், அது மட்டுமல்ல இங்கே அறுவடை காலம், இந்த மாதிரி பல முன்னேற்பாடுகள் செய்ய வேண்டியிருக்கிறதுனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம எல்லாம் தபூக்குக்கு போனோம், எல்லாம் ரெடி ஆகுங்கட்டாங்க. சஹாபாக்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. இந்த தபூக் யுத்தத்தை தான் சகோதரர்களே, யார் யார் முனாஃபிக்குகள், யார் யார் முஸ்லீம்கள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்துக்கு அறிவிச்சான். யார் யார் ஈமான் கொண்ட மூமின்கள், யார் யார் முனாஃபிக்குகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவுபடுத்தினான் சமுதாயத்திற்கு. அதுவரை நிறைய பேர் கூடவே இருந்துட்டு அவன் யார சொல்ல பின்னாடி வித்துட்டுவான். இப்படியே இருந்தா முனாஃபிக்களாக. தபூக் யுத்தம்ங்கிற சோதனை வரும் பொழுது பல பேருக்கு அது தெளிவாயிடுச்சு, இவங்கெல்லாம் முஸ்லீம்கள், இவங்கெல்லாம் முனாஃபிக்குகள் அப்படி தெரிஞ்சு போச்சு. அதில் ஒரு நீண்ட பிரபலமான சமணம் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு 3 சஹாபாக்கள் நல்ல மூமின்கள், முத்தகிகள், ஆனால் தபூக் யுத்தத்துக்கு போகாம அவாய்ட் பண்ணிடுறாங்க. அவாய்ட் பண்ணா இந்த இப்போ கிளம்புவோம் அப்போ கிளம்புவோம் அப்படின்னுதாங்க. அதுக்குள்ள அப்படியே கிளம்பாமே போயிடுச்சு. அவங்களுக்கு அப்படி எடுத்து வேலை வந்துச்சு. அந்த 3 பேர் வரலாறு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இன்னைக்கு தராவில முதல் ஆயத்து ஆரம்பத்தில் முதல் ரக்காத்தில் ஆரம்பிச்ச ஆயத்தே அதான். யாத்திதிருன இலைக் நபியே, நீங்கள் தபூக் யுத்தத்திலிருந்து திரும்பி வந்த பிறகு உங்களிடத்தில் வந்து அவர்கள் காரணம் சொல்கிறார்கள். குல் லா தஅததிரு, என்கிட்ட காரணம் சொல்ற வெள்ளம் வச்சுக்காதீங்க. ரப்பல் ஆலமீன் இப்ப அறிவிக்க போறான் யார் யார் முனாஃபிக் யார் யார் முஸ்லீம்னு சொல்லி, என்று நபியே நீங்க சொல்லி விடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் ஆயத்து இறக்கணும். இன்னைக்கு தராவில முதல் ரக்காத்துல ஓதுற முதல் ஆயத்தே அதுதான். இது இஸ்லாம் முஸ்லீம்களுக்கு சஹாபாக்களுக்கு ஒரு மிகப்பெரிய சோதனையா இருந்துச்சு. இதுல யார் யாரெல்லாம் முஸ்லீம்கள், யார் யாரெல்லாம் முனாஃபிக்குகள் என்று அடையாளம் காட்டுவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பா இருந்துச்சு. அந்த தபூக் யுத்தத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னாங்க, யார சொல்லலாம், இவர் வரல, அவர் வரல, இவர் கூட வரல, யார சொல்லலாம், அடப்பா இவங்க கூட வரல, இப்படி ஒவ்வொரு செய்தியா வரலண்டு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதில் நீங்க பதட்டமாகாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, அமைதியா இருங்க. இதுல யார் யாரெல்லாம் நல்லவர்களோ அவரெல்லாம் எப்படியாவது நம்மளோட சேர்ந்துருவாங்க, யார் யாரெல்லாம் முனாஃபிக்குகளோ அவங்க ஊர்ல தங்கிடுவாங்க. அவர்லாம் ரப்பல் ஆலமீன் அந்த நெல்லிலிருந்து பதரை காட்டுவதை போன்று இந்த தபூக் யுத்தத்தை வச்சு காட்டிடுவான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த தபூக் யுத்தத்தில் கிளம்பி போன பிறகு பார்த்தா அபூதர் கிஃபாரியை காணோம். சஹாபாக்கள் கூட்டத்தில் அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு தஆலா காணோம்.
சில சஹாபாக்கள் சொன்னாங்க, யார சொல்லலாம், அபூதர் கூட வரல யார சொல்லலாம், உங்களோட அவ்வளோ நெருக்கமாக இருப்பார், பக்கத்துலேயே உட்காந்துருப்பாரு, உங்களுக்கு என்ன சொன்னாலும் ஆர்வமாக கேட்பாரு, உங்களுக்கு ரொம்ப முகப்பத்தாக இருப்பார், அந்த அபூதர் கூட வரல யார சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை இன்ஷா அல்லாஹ் வருவார், அபூதர் வருவார், அவர் ஏதாவது பிரச்சனை இருக்கு வருவார். ரசூலுல்லாஹ் 2 நாள் 3 நாள் பார்க்குறோம், அபூதர் எல்லாம் காணோம், வரவே இல்லை. ரசூலுல்லாஹ்க்கே சந்தேகம் வந்துச்சு, அடடா யூடியூப் ரூட்டர்ஸுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு, அபூதருமா அப்படிங்கிற மாதிரி, என்னடா இது அபூதருமா வரல, நாம வருவோம் நம்பிக்கையாக இருந்தோம், 3 நாளாச்சு அபூதரை காணுமே அப்படின்னு ரசூலுல்லாஹ் தேடிட்டு இருக்கிறாங்க. 4வது நாள் 5வது நாளோ சஹாபாக்கள் பிரயாணத்தில் போயிட்டு இருக்கும்போது தனியாக ஒரு ஆள் வராரு, பாலைவனத்தில் தூரத்தில் ஒரு ஆள் வர்றாரு தனியாக. அப்போ சஹாபாக்கள் சொல்கிறாங்க, யார சொல்ல யாரோ ஒருத்தர் தனியாக வர்றாரு. யாரும் தெரியல சஹாபாக்களுக்கு, உத்து பார்க்குறாங்க, யார சொல்ல யாரோ ஒருத்தர் தனியாக வர்றாரு அப்படிங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதர் அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது அபூதர் கிஃபாரி, ஒரு வகையாக வந்து சேர்ந்துட்டாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார சொல்லலாம், கிளம்புறதுல ஒட்டகத்துக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, கிளம்பு லேட் ஆகிடுச்சு யார சொல்லலாம், அதனால் வந்துட்டேன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூதரே நீங்கள் எப்படி இப்பொழுது தனியாக வந்தீர்களோ இதே போன்று எனக்கு பிறகு நீங்கள் மனிதர்களை எல்லாம் விட்டு ஒதுங்கி தனியாக வாழ்வீர்கள், மரணிக்கும் பொழுதும் தனியாகவே மரணிப்பீர்கள், மறுமையில எழுப்பப்படும் பொழுதும் நீங்கள் தனித்தே எழுப்பப்படுவீர்கள் அப்படின்னாங்க. இது ஒரு கோபமாவோ பத்வாவோ ரசூலுல்லாஹ் சொல்லலை, அவர்களுடைய நிலைமையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்கூட்டி சொல்றாங்க. நீங்க எப்படி இப்ப தனியா வந்தீங்களோ அந்த மாதிரி எனக்கு பிறகு நீங்கள் தனிமையாகவே வாழ்வீர்கள், தனித்தே மரணிப்பீர்கள், தனித்தே எழுப்பப்படுவீர்கள் அப்படின்னாங்க. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது தனித்தே வாழ்வது, தனித்தே மரணிப்பது, இது ரெண்டும் நடந்துச்சு. தனித்தே எழுப்பப்படுவாரா இன்ஷா அல்லாஹ் மறுமையில பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது எப்படி நடக்குதுங்கிறத இன்ஷா அல்லாஹ் மறுமையில எல்லாரும் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அவர்கள் சொன்ன மாதிரியே அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு தஆலா ஒரு தனிமையான வாழ்க்கை வாழ்ந்தார்கள், யாரோடையும் சேராம. ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு ரொம்ப தனித்தே வாழ்ந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் சொன்னோம் இல்லையா, ஒவ்வொரு சஹாபிக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு இயற்கை குணத்தை கொடுத்திருப்பான், அவர்களுக்கு சில நற்குணங்களை கொடுத்திருப்பான். அந்த மாதிரி அபூதர் கிஃபாரிக்குள்ள அல்லாஹ் கொடுத்த நற்குணம் என்ன அப்படின்னு சொன்னா, எதெல்லாம் உலக பற்றற்ற தன்மையை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ, பணம் காசுகளை வெறுக்கும்படி சொன்னார்களோ, அந்த ஹதீஸ்கள் எல்லாம் அபூதர் கிஃபாரி உள்ளத்துல ஆழமா பதிஞ்சிருச்சு, ஆழமா பதிஞ்சிருச்சு. அப்படி பதிஞ்சதன் விளைவு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, பணம் காசுனாலே எரிச்சலா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எரிச்சல் மட்டுமல்ல, யாராவது நல்ல சட்டை போட்டுதா கூட அவனை எரிச்சலா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிற்காலத்தில் அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அது என்னென்ன விளைவுகள் ஏற்படுச்சுங்கிறது இப்ப பார்க்கறோம் பாருங்க. ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவிக்குள்ள வர்றாங்க. அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு தஆலா தூங்கிட்டு இருக்காங்க, பள்ளிவாசல்ல தூங்கிட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹ் தனியா தூங்கிட்டு இருக்காங்க ஓரமா. ரசூலுல்லாஹ் வந்து அவங்க காலால இப்படி எட்டுறாங்க, அபூதரை இப்படி எட்டுறாங்க, எட்டு அபூதரை எழுந்திரிங்க அப்படிங்கிறாங்க. நம்மளாம் காலால் எட்ட என்ன பண்ணுவோம், இன்னைக்கு யாரும் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் காலால் எட்டுறான், எழுந்திரிப்பா அப்படின்னு அடிச்சிருப்பாள், காலால் எட்டுறனே. ஏன்னா கால்ங்கிறது ரொம்ப மோசமான ஒரு பொருள், காலால் எட்டுறது பெரிய பாவம் அது அப்படி நினைக்கிறோம்ல. அப்படி அல்லாஹ்வுடைய படை உறுப்புகள் அது உறுப்பு, அதெல்லாம் பார்க்குறோம். அதாவது காலால் ஒருத்தர் தொட்டுன்னு வச்சுக்கோங்க, உடனே என்ன பண்ண அவரை, கால் நடக்கும்போது கால் ஒருத்தர் மேல் பட்டுடுச்சு, உடனே என்ன பண்ண அவரை தொட்டு முத்தம் கொடுக்கணும். ஏன்னா கால் பட்டுடுச்சுல்ல, கால் பட்டு தொட்டு முத்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. இது இந்துக்களுடைய கலாச்சாரம். காலம் வந்து ரொம்ப ஒரு அற்பமான உறுப்பாகவும் ஒரு மோசமான உறுப்பாகவும் கருதுவது இந்துக்களுடைய கலாச்சாரம். இப்போ நம்ம தேவபந்தில் போகும்போது எங்கள் ஹஸ்ரத் சொல்லுவாங்க, ஒரு பட்டான் என்ன பண்ணாரா, அவர் 6 அடி நல்ல பட்டான் இப்படி இருப்பார்ல, வாட்டர் சாட்டம் கேள்விப்பட்டீங்களா, பட்டான்லாம் பார்த்துறீங்களா, அந்த ஆப்கானிஸ்தான்லாம் பார்க்குறோம், பெரிய இந்த மாதிரி கருப்பு தலைப்பா கட்டிக்கிட்டு, நாம் நோஞ்சா மாதிரி தலைப்பா, அவங்க பெரிய ஆஜாடு பாகவாத தலைப்பா கட்டுவாங்க. அவர் என்ன பண்ணிருக்காரு, யாரோ ஒருத்தரை சபையில் உட்காந்துருக்காரு, எழுச்சி போயிருக்கிறாரு, இல்லை அவர் உட்கார்ந்துருக்கிறாரு, அவர் யாரோ ஒருத்தர் தாண்டி போயிருக்காரு. தாண்டி போகும்போது பட்டால் மேலே கால் பட்டுடுச்சு, அவருடைய கால் பட்டால் மேலே பட்டுடுச்சு. அடரா பட்டால் மேலே பட்டுச்சு, ஏதாவது தப்பாக நினைக்க போகிறார் நம்மளை, பட்டால் நினச்சி அழிச்சிட்டான்னு தப்பாக பட்டுன்னு சொல்லிட்டு தாண்டி போனவர் திரும்ப வந்து பட்டானுடைய தோலை அடி தொட்டு முத்தம் கொடுத்தாராம். வந்துச்சான் பட்டானு கோபம், அரே பேகூஃப், முதல்ல காலால் அடிச்ச, நான் போனா போனோட திரும்பி வந்து கையால் வர அடிக்கிறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சாராம். அவன் எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, இந்த மாதிரி ஆளுங்க காலு பட்டா தொட்டு முத்தம் கொடுக்கணும், கை பட்டா தொட்டு முத்தம் கொடுக்கணும். சாரி சொல்லலாம், நம்ம கால் படமா இடிச்சிருச்சு, அவங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா சாரிங்க மன்னிச்சுங்க அப்படின்னு கேட்க தப்பு கிடையாது. தொட்டு முத்தம் கொடுப்பது என்பது அது இஸ்லாமிய கலாச்சாரம் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்க, அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அப்படி காலால எத்துறாங்க, அபூதரே எழுந்திட்டாங்க, தூங்கிடுது. அபூதர் திருப்பி நினைச்சு உட்காந்துட்டாங்க. உட்காந்து யாரும் சொல்லலாம், ரசூலுல்லாஹ் பக்கத்தில் உட்காந்துட்டாங்க. உட்காந்து என்ன இங்கே தூங்கிட்டு இருக்கிற, என்ன பல்லியாசல தூங்கிட்டு இருக்கிற, அபூதர் கிஃபாரி பற்றி யாரும் சொல்ல, எனக்கு எது வீடு,
எனக்கு வீடு வாசல் ஒன்றும் கிடையாது, எனக்கு பள்ளி தான் வீடு, நான் இங்கே தானே தூங்க, வேற எங்கே போவேன்? அப்படியா ரசூலா? அதாவது ஒரு தனித்து தூங்கக்கூடிய தன்னுடைய தோழரை, வீடு இல்லை, ஆதரவு இல்லை, அனாதையா வந்து பள்ளியாசல தங்கி படுத்துருக்காங்க, எப்படி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து ஒரு அவங்கள சரி அவர் பாட்டுக்கு வேலையை பார்க்கட்டும் அப்படின்னு விட்டுறாம அவர் அரவணைச்சி அவருக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி கொஞ்சம் ஜோக் அடிக்கிற மாதிரி ரசூலா சிரிப்பு காட்டி அவங்க கேட்குறாங்க, அப்படியா சரி இப்போ மஸ்ஜித் நபியில் தங்கியிருக்கிறேன், இங்கேருந்து நாளைக்கு உன்னை விரட்டிட்டா எங்கே போவேன்? இங்கேருந்து விரட்டா எங்கே போவேன்? இதோட இது கதி அது எனக்கு, இங்கேருந்து விரட்டினா வேற எங்கே போவேன்? இங்கே தான் வருவேன் யார சொல்லலாம். சரிப்பா, எனக்கு பிறகு மதினா விட்டு உன்னை விரட்டிட்டாங்க, அப்போ என்ன பண்ணுவேன்? மதினா விட்டு என்ன யாராவது விரட்டினாங்கன்னா நான் ஷாமுக்கு போயிடுவேன், ஷாம் தேசத்துக்கு. ஏன்னா ரசூலா சொல்லிருக்காங்க ஷாம் என்பது அர்துல் ஹிஜ்ரான்னாங்க, ஹிஜ்ரத்துடைய பூமி அப்படின்னாங்க. அதனால் நான் ஷாம் தேசத்துக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போயிடுவேன், அங்கே தான் வந்து ஈமானுடைய நிலைமை நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கிறீங்க, அதனால் ஷாமுக்கு போயிடுவேன். ரசூலா கேட்டாங்க, சரி ஷாம்லேருந்து மறுபடியும் ஒன்று விரட்டினாங்கடா, ஷாம்லேருந்து விரட்டினாவா, மறுபடியும் மதினாவுக்கு வந்துடுவேன். சரி மறுபடியும் மதினாவில் விரட்டினாங்கடா, என்ன ரசூலா என்ன சொல்ல வர்றீங்க? இல்லை கேட்கறது பதில் சொல்லு. மறுபடியும் மதினாவில் விரட்டினாங்கடா, கோவம் வந்துருச்சு அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு. மறுபடியும் விரட்டினாங்கடா என்ன பண்ணுவேன்? அல்லாஹ்வுடைய பாதையில் வாள் எடுத்துக்கிட்டு அப்படியே ஜிஹாத் செஞ்சு போய் அப்படியே மௌத்தா போயிடுவேன் அப்படின்னாங்க. இப்படி என்ன இங்கே வந்தான்னு என்ன அர்த்தம்? இங்கேருந்து அங்கே விரட்டுறது, அங்கேருந்து இங்கே விரட்டுறது, கடைசியில் என்ன பண்ணுவோம்? வாழை உருவிடுவேன், போய் அல்லாஹ்வுடைய பேரில் ஜிஹாத் செஞ்சுட்டே போவேன், போய் கடைசியில் அதே மௌத்தாயிடுவேன் அப்படின்ட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது நல்லது தான், ஆனால் அதை விட சிறந்தது உன்னை இப்போ எனக்கு பிறகு வருபவர்கள் எந்த பக்கமெல்லாம் இழுக்கிறார்களோ அந்த பக்கமெல்லாம் போ, அதுதான் உனக்கு சிறந்தது. அதான் எனக்கு பிறகு வரக்கூடிய ஹலீஃபாக்களோ அமீர்களோ உனக்கு இங்கேருந்து விரட்டினா அங்கே போ, அங்கேருந்து விரட்டினா இங்கே வா, இங்கேருந்து விரட்டினா அங்கே போ, எங்கேருந்து எங்கே விரட்டினாலும் சரி அவங்க சொல்கிறபடிலாம் கேளு, கடைசியில் வந்து என்னை வந்து சந்திக்கும் வரை அப்படின்னாங்க. சகோதரர், இது ஏதோ அபூதர் கிஃபாரி அந்த நேரத்தில் இந்த வார்த்தையினுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது புகாரில் ஒரு ஹதீஸ், இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையினுடைய சூட்சுமத்தை அவங்க புரிஞ்சிக்கல. ஆனால் பிற்காலத்தில் அவங்களுக்கு அப்படி தான் நடந்துச்சு, பிற்காலத்தில் அப்படி தான் நடந்துச்சு. மதினாவிலிருந்து ஷாமுக்கு விரட்டப்பட்டார்கள், ஷாமிலிருந்து மறுபடியும் மதினாவுக்கு விரட்டப்பட்டார்கள், மதினாவிலிருந்து மறுபடியும் ஷாமுக்கு விரட்டப்பட்டார்கள். அப்போ தான் இந்த ஹதீஸ் சொல்லி காட்டுறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிட்டு எழுப்பி உட்கார வச்சு கேட்டாங்க, இப்போ தான் எனக்கு தெரியுது ஏன் இப்படி கேட்டாங்கன்னு சொல்லி. ஏன் இப்படி கேட்டாங்க இப்போ தான் தெரியுது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை அதை அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அதை அனுபவித்தார்கள். எப்படி அனுபவிச்சாங்க? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான பிறகு ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் இவங்க சொல்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு காலத்தில் ஹதரத் அபூதர் கிஃபாரிக்கு உள்ளத்தில் ஒரு வேதனை வருது. என்ன வேதனைடா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்க வரைக்கும் மக்கள்லாம் ரொம்ப எளிமையாக ஏழ்மையாக ரொம்ப சிம்பிளிசிட்டியாக இருந்தாங்க. ஆனால் இப்போ மக்களுக்கு என்ன வர ஆரம்பிச்சிருச்சு? நிறைய நாடுகளுடைய சொந்த நாடுகள் சொந்தமாகிடுச்சு, கனிமத்து பொருள், செல்வம், தங்கம், வெள்ளி இதெல்லாம் வர ஆரம்பித்த உடனே மக்கள்கிட்ட அந்த உலக மோகம் வந்துருச்சு, உலக ஆசை வந்துருச்சு அப்படின்னு அடிக்கடி வந்து ஹதரத் உமர்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாங்க. உமர் ரலியல்லாஹு சொல்லி உமர் சொன்னாங்க, அபூதரே நான் அதை உணர்றேன், என்ன செய்யறது, என்ன பொறுத்து நான் என் மேலே ஏதாவது தப்பு இருக்குதா? எந்த உலகத்துடைய முகத்தை எந்த பார்க்குறீங்களா? அமீர் மூலம் உங்கள்கிட்ட இல்லை, மக்கள்கிட்ட இருக்குது. அப்போ உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, மக்கள்கிட்ட இருக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அல்லாஹ் ஏழ்மையாக வச்சிருந்தா ஏழ்மையாக இருந்தாங்க, இப்போ அல்லாஹ் செல்வத்தை கொடுத்துட்டான், செல்வத்தை அனுபவிக்கிறாங்க, அல்லாஹ் பேர் சதகாவும் பண்ணுறாங்க, தர்மம் பண்ணுறாங்க, ஜக்காத்து கொடுக்குறாங்க, அனுபவிக்க செய்கிறாங்க. இதை நம்ம எப்படி தப்பு செய்ய முடியும்? இல்லை அமீர் மோமினே, இது தப்பு. இது ரசூலா சொல்லியிருக்கிறாங்க, உலகமோ உள்ளத்தில் வரக்கூடாது, உலக ஆசை வரக்கூடாதுன்னு சொல்லி. ரசூலா உலக பற்றை பற்றி எப்படிலாம் சொன்னாங்க இல்லையா? அத்துனியா ஜீஃபத்தும் துல்லாபுஹா கிலாப், உலகம் என்பது செத்த நாயை போன்று, அதை தேடக்கூடியவன் அந்த செத்த நாயை தேடக்கூடிய, உலகம் என்பது செத்த பிணத்தை போன்று, அதை தேடக்கூடிய உலகத்தை தேடக்கூடியவன் அந்த பிணத்தை தேடக்கூடிய நாயை போன்று ரசூலா சொன்னாங்க. அப்போ நம்ம மக்களாம் நம்மளாம் நாய் ஆயிட்டோமா? ரசூலா சொன்னது பொய்யா? நம்ம மக்கள் உலகத்தை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி அடிக்கடி உமர் ரலியல்லாஹு வாக்குவாதம். இவங்க யாரு? அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு பார்த்தாங்க, இவங்களுக்கு அல்லாஹ் நல்ல உள்ளத்தை விசாலமாக்கிட்டான், அல்லாஹ் இவங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்துட்டான். ஆனால் மக்களுடைய அறியாமை, இப்போ நம்ம மக்கள்கிட்ட சட்டத்தை போடுத்துனா எல்லாரும் மிஸ்கின் ஆயிடணும், எல்லாரும் ஏழை ஆயிடணும் அப்படின்னு சட்டம்லாம் போட முடியாது. அல்லாஹ் அவங்க செல்வத்தை கூட அனுபவிக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு அல்லாஹ் அந்த செல்வத்தின் மீதே வெறுப்பை ஏற்படுத்திட்டான். அதனால் இவங்க இப்படி ஒரு ஜாஹித் ஆகிட்டாங்க. ஹதரத் அபூதர் கிஃபாரியை பார்த்தா ரொம்ப சாதாரண உடை, கிழிஞ்ச ஆடை, அவங்க வீட்டில் எந்த சாமானுமே இருக்காது. அவங்களுக்கு ஒரே ஒரு மனைவி பாவம், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரப்பல் ஆலமீன் ஜோடி சேர்த்து கொடுத்தா, அந்த அம்மாட்ட எந்த சாமானும் எந்த பொருளுமே இருக்காது. வீடு பார்த்தா காலியாக இருக்கும். அவங்களுக்குன்னு வச்சிருந்த சொத்து ஒரே ஒரு ஆடு, அந்த பொட்டை ஆடு, அந்த ஆட்டிலையும் பால் கறப்பாங்க, 2 பேரும் சாப்பிடுவாங்க. இதுதான் அவருடைய உணவு, அவருடைய அன்றாட உணவு இதுதான்.
ஆட்டுப்பால் மட்டும்தான். அந்த ஆட்டில் மடுவில் பால் வந்தால் குடிப்பாங்க, மடுவில் பால் வரலையா வெறும் தண்ணி எடுத்து குடிச்சுப்பாங்க 2 பேரும். இவ்வளவு எளிமையாக இப்படி உலக பற்றற்றவர்களாக சொல்லுவாங்க, எந்த நேரத்தில் அல்லாஹ் வந்து என்னை அழைத்தாலும் நான் லப்பைக் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன், எப்போது அல்லாஹ் கூட உடனே போயிடுவேன் நான். அந்த அளவுக்கு எளிமையாக இருந்தாங்க. பார்க்குறாங்க இது அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி வருது. உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மதீனாவில் நிறைய ஃபித்னாக்கள் குழப்பங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. மிஸ்ரிகள் வந்து எகிப்துக்காரங்களாம் வந்து மதீனால வந்து பெரிய ஃபித்னா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈரான்காரங்க வந்து ஷியாக்கள் வந்து மதீனால பெரிய ஃபித்னா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த சூழ்நிலை அபூதர் கிஃபாரி பார்க்குறாங்க, ஆஹா நம்ம மதீனால இவ்வளோ நாளாக இருந்தோம், நம்ம 2 நண்பர்கள் அபூபக்கரும் உமர் இருந்தாங்க, நல்ல நண்பர்களாக இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வை இழந்ததே பெரிய இழப்பாக இருந்துச்சு, அதுக்கு பிறகு இந்த 2 நண்பர்கள் இழந்தது இன்னும் பெரிய இழப்பாகி போச்சு, இதுக்கப்புறம் மதீனாவுக்கு நல்லதில்லைன்னு சொல்லிட்டு இவங்க ஷாமுக்கு போயிடுறாங்க, ஷாம் தேசத்துக்கு போயிடுறாங்க. ஷாம் தேசத்துக்கு போன உடனே அங்கே போனவனை பார்த்தா சுப்ஹானல்லாஹ் மதீனாவோட மோசமாக இருக்குது ஷாம் தேசம். இங்கேயாவது உமர் ரலியல்லாஹு தஆலா உஸ்மான் ரலியல்லாஹு அந்த எளிமை, அந்த சிம்பிளிசிட்டி, அந்த சாதகம் இருக்குது. அங்கே போய் பார்த்தா முஆவியா ரலியல்லாஹு தஆலா மக்களை மாதிரி அவங்கள்ட்டையும் அந்த பாதுஷாக்கான ஆடைகள், அந்த மன்னர்களுக்கான ட்ரெஸ்ஸு, அந்த படோபடாபம், அந்த மன்னர்களுக்கான அந்த என்ன சொல்கிறது, அந்த டங்கு டப்பு உருதுல சொல்லுவாங்க, அந்த 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 சூழ்நிலை எல்லாம் வந்துருதாங்க. இதை பார்த்து அடிக்கடி முஆவியாட்ட போய் சண்டை. யாரு? அபூதர் கிஃபாரி. நீ நல்லா இருக்க மாட்ட, நரகத்தான் போவ. யார்? அமீர்கிட்ட போய், கவர்னர்கிட்ட போய், ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்ட சமுதாயத்தை விட்டு போனாங்க, நீ என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க, உங்களை பார்த்தா மக்கள் செய்கிறாங்க அப்படின்னு அடிக்கடி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு போய் சண்டை. அது மட்டும் இல்லை, மக்கள்கிட்டலாம் என்ன பண்ணுறது, நீங்களாம் வந்து இப்படி உலக மோகம் வந்துருச்சு, உலக பற்று வந்துருச்சு. ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல என்ன சொன்னா பார்க்கறது இல்லையா, ரசூலுல்லாஹ் இப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்கு விட்டு போனாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் 2 நாட்கள் தொடர்ந்து அடுப்பு எரிஞ்சது கிடையாது. அவங்க வீட்டில் அவங்க சக்கராத் நேரத்தில் மௌத்தாகும் போது கூட வீட்டில் அடுப்பு எரிக்கிறது என்ன கிடையாது, அப்படி வாழ்ந்துட்டு போனாங்க ரசூலுல்லாஹ். இன்னைக்கு நீங்கள் இத்தனை லைட் எரிய வச்சிருக்கிறீங்க, உங்கள் வீட்டில் இத்தனை விளக்கெரிய வச்சிருக்கிறீங்க. இப்படி மக்கள்கிட்ட வந்து இவங்களால ஜீரணிக்க முடியல அபூதர் கிஃபாரியால. ஏன்னா ரொம்ப உலகப்பற்ற கர்மம் வந்துருச்சு. சரி நம்ம ஒதுக்கிடலான்னு பார்த்தா, நாம ஒதுக்கிட்டா போதுமா, இந்த மக்கள்லாம் வழிகேட்டில் இருக்கிறாங்களே இவங்களை திருத்த வேண்டாமான்னு சொல்லி இந்த அம்ரு பில் மஅரூஃப், நன்மையை ஏவுறது தீமையை தடுக்கிறதுல ரொம்ப அபரிமிதமான ஆர்வம் ஏற்பட்டு அடிக்கடி நிறைய பிரச்சனை வந்த உடனே மக்கள் எல்லாம் முஆவியா ரலியல்லாஹு வந்து முறையிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஷிகாயத், முஆவியா இது போகிற போக்கு சரியில்லை, ஒன்று இவரை யார் அபூதர் கிஃபாரியை ஷாம் விட்டு அனுப்புங்க எங்கேயாவது, இல்லைண்டா இது பெரிய பிரச்சனையாகிடும், அவர் அடிக்கடி சண்டைக்கு வராரு, எங்களால் தீர்ணிக்க முடியல. முஆவியா எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. கடைசியில் அபூதர் கிஃபாரியை என்ன பண்ணிட்டாங்க, மதீனாக்கே மறுபடியும் நாடு கடத்திட்டாங்க. மதீனாக்கு நேற்று சொன்ன அபூதர்தா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அபூதர்தாவும் ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவங்க. அந்த நேரத்தில் அபூதர்தா என்ன சொன்னாங்க, யா அல்லாஹ் முஆவியா செய்த இந்த குற்றத்திற்கு நான் பொறுப்பல்ல யா அல்லாஹ். ஏன்னா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்திற்கு கீழே பூமிக்கு மேலே ஒரு உண்மையாளரை பார்ப்பதாக இருந்தால் நீங்க அபூதரை பாருங்கன்னு சொன்னாங்க. அந்த உண்மையாளரை ஷாம் தேசத்தோடு அனுப்பிட்டாரு. யா அல்லாஹ் இந்த குற்றத்துக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னாங்க அபூதர்தா. நான் சொன்னோம்ல பயான்ல. அப்போ அந்த மாதிரி அந்த நேரத்தில் தான் முஆவியா என்ன பண்ணிடுறாங்க, அபூதர் கிஃபாரியை மதீனாக்கு அனுப்பிடுறாங்க ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. மதீனாக்கு வந்துடுறாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. உஸ்மான் ஆட்சியில் மதீனாக்கு வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்குறாங்க. முஆவியா வந்து உஸ்மானையும் சும்மா விட மாட்டேங்கிறாங்க ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அடிக்கடி சபையில் வந்து உட்காந்துடுறாங்க, அவங்களுடைய மஷூரா ஆலோசனை கொடுத்து உட்காந்துறாங்க. ஒரு முறை என்ன நடந்ததுன்னா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சபையில் வந்து உட்காரத்துக்கு அனுமதி கேட்குறாங்க. உஸ்மான் வர சொல்லுங்க அப்படின்றாங்க. ஏன்னா மூத்த சஹாபி, அவங்க நிராகரிக்க முடியாது, அவாய்ட் பண்ண முடியாது, வர சொல்லுங்கன்ட்டாங்க. அவங்கள கண்டியமாக உட்கார வச்சு ஒரு சபையில் உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சு அந்த நேரத்தில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு காபுல் அஹ்பார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சம்பாஷணை பண்ணிட்டு இருக்காங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காபுல் அஹ்பார் ரலியல்லாஹு தஆலா 2 பேரும் சம்பாஷணை பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபை பற்றி, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி என்ன பேசுறதுன்னா, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் எவ்வளோ செல்வம் சேர்த்துட்டாரு, சேர்த்துட்டு மாஷா அல்லாஹ் நல்ல சதகாகள் பண்ணுறாரு, தர்மம் பண்ணுறாரு, இப்போ ஜக்காத்து கொடுக்குறாரு. இப்போ இதை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபோட செல்வத்தை பற்றி 2 பேரும் சம்பாஷணை பண்ணுறாங்க. பண்ணும்பொழுது காபுல் அஹ்பார், இவங்க காபுல் அஹ்பார் யார் அப்படின்னு சொன்னால், இவங்க வந்து ஒரு யூத மதத்தில் இருந்து யூதருடைய பெரிய ஆலிமா இருந்து பின்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்க. அப்போ காபுல் அஹ்பார் சொல்கிறாங்க, இன்கான கலா ஃபி ஹக்கல்லா ஃபலா பாசபி. அவங்க அந்த பணத்திலிருந்து அல்லாஹ்வுடைய ஹக்கை நிறைவேற்றிட்டாங்கடா, ஜக்காத்து சதகா ஏழைகளுக்கு மிஸ்கீன்களுக்குன்னு சொல்லி அதனுடைய அல்லாஹ்வுடைய ஹக்கை நிறைவேற்றிட்டாங்கடா, ஃபலா பாசபி. அப்போ அந்த செல்வத்தில் என்ன பிரச்சனை, பரவாயில்ல தான், நல்ல செல்வம் தானே, அது ஹலாலா சம்பாதிச்ச செல்வம், இல்லைன்னு தப்பு இருக்குது அப்படின்ட்டாங்க. வந்துச்சு அபூதர் கிஃபாரி கோவம். பக்கத்தில் ஒரு கட்டை ஒன்று கிடந்துச்சு, ஒரு கம்பு,
எடுத்து வாங்கு வாங்கு வாங்கன்னு வாங்கிட்டான். யாரும் காபுல் அஹ்பார எவனு யஹூதியா, யஹூதி பொம்பளோட மகனே, யஹூதியாவுக்கு பிறந்தவனே. ரசூலுல்லாஹ் இப்படியா சொன்னாங்க? செல்வத்தை நல்ல செல்வனா சொன்னாங்க? செல்வம் இருந்தால் எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய பேர்ல சதகா பண்ணுண்டாங்க. நீனும் கொஞ்சம் ஜகாத் கொடுத்தா போதும் எல்லாம் ஹலால் ஆயிடுங்கிற ஃபத்வா கொடுக்குற. யாரும் சரியான கோவம் வந்து போட்டு அடின்னு அடிச்சிட்டாங்க. அடிச்சுன்னு உஸ்மான் எவ்வளோ போய் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அவங்கள. அபூதர் கிஃபாரி எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறாங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருன்னு கண்ட்ரோல் ஆகல. சொன்னாங்க அஜ்மியாவும் மாலக்கும், உங்களுடைய செல்வத்தோட கூட சாவுங்க நீங்க சேர்த்து வச்சுக்கிட்டு, நான் உங்களோட போறேன் அப்படின்னு மதீனா விட்டு கிளம்பிட்டாங்க. உஸ்மான் ஓடி வந்து, என்ன அபூதர் எங்கே போறீங்க? பொறுமையா இருக்கு, எங்கே போறீங்க? இல்லை எனக்கு இங்கே நடக்கிறது எதுவுமே என்னால் ஜீரணிக்க முடியல, என்னால் தாங்கிக்க முடியல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி எப்படிப்பட்ட பரிசுத்தமான மார்க்கத்தில் விட்டு போனாங்க. எவ்வளோ இந்த உலக மோகம் இருக்கக்கூடாது, உலக ஆசை இருக்கக்கூடாது, செல்வத்தை சேர்த்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்களே, இந்த மாதிரி செல்வத்தை வச்சு அவர் சொல்றாரு ஜகாத்து கொடுத்தா பரவாயில்ல, அந்த பணம் இருக்கு தப்பு இருக்கிறாரு, நீங்களும் ஆமோதிக்கிறீங்க அப்படின்னு ரெண்டு பேருக்கும் கடுமையான வாக்குவாதம். அப்போ உஸ்மான் பார்த்தாங்க, இவர் இங்கேயும் வைக்கிறதுல அர்த்தம் இல்லை, இங்கேயும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ சொன்னாங்க, சரி ஒன்று பண்ணுங்க, உங்களுக்கு இந்த மக்களோடலாம் இருக்க விருப்பம் இல்லைன்னா உங்களுக்கு எங்கே விருப்பமோ அங்கே போய் இருக்கிறீங்களா? அப்போ தான் அபூதர் கிஃபாரி சொல்கிறாங்க, நான் ஏன் விருப்பத்தில் போக மாட்டேன் பாவா, எனக்கு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அப்போ இருக்கிற ஹலீஃபாவோ அமீரோ எந்த பக்கம்லாம் இருக்குதாரோ அந்த பக்கம்லாம் போன்னு சொல்லிட்டாங்க. அதனால் என்னை எங்கே அனுப்புறீங்களோ அனுப்ப நான் அங்கே போயிடுறேன், எங்கே அனுப்புறீங்க அனுப்ப அங்கே போயிடுறேன். நான் அங்கே மதீனாவில் இருக்க விரும்பலை, எனக்கு இந்த பாத்தி என்னால் ஜீரணிக்க முடியல, என்னால் சகிச்சிக்க முடியல. உஸ்மான் ரலியல்லாஹு பார்த்தாங்க, மதீனாவுக்கு பக்கத்திலேயே ரபதாய் என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன கிராமம். அந்த சரி அப்போ அந்த கிராமத்தில் நீங்கள் போய் இருந்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த கிராமத்தில் போய் தங்குறாங்க. ஸோ அந்த கிராமத்தில் இருந்த வாழ்க்கை, அதில் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கை மிக மிக அவ்வளோ அவ்வளோ எளிமை, அவ்வளோ ஏழ்மை. அதாவது சொல்லுவாங்களே, யாராவது வந்து உங்கள் வீட்டில் நான் ஒரு பொருளையும் காணடா, என் பொருள் எல்லாத்தையும் ஆகிறதுக்கு அனுப்பிட்டேன்னு வாங்கலாம். என் பொருள் எல்லாத்தையும் ஆகிறதுக்கு, அங்கே தான் எனக்கு நிரந்தர வீடு, அங்கே போய் நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன், அங்கே சேர்த்து வச்சுட்டு எல்லாத்தையும், இங்கே எனக்கு எந்த வீடு வேணாம், எந்த பொருள் வேணாம். அவங்களுடைய மனைவியும் அவருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப எளிமையான வாழ்க்கை, ரொம்ப சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தாங்க. இந்த நிலையில் தான் ஒரு முறை சில நபர்கள் வந்து ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்தாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஏதாவது வலீஃபா ஏதாவது இது கொடுக்கணும் இல்லையா, பென்ஷன் மாதிரி, வயசான சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹு காலத்துலேருந்து அதை ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி பென்ஷன் வந்து அதையும் வாங்க மாட்டேன்னு மறுத்துறாங்க. அப்போ உஸ்மானை தேடி வந்துடுறாங்க நேரில் வந்து, அபூதர் என்ன இது, நாங்கள் கொடுக்குற வலீஃபாயும் வாங்க மாட்டேங்கிறீங்க, பென்ஷனையும் வாங்க மாட்டேங்கிறீங்க, எப்படி வாழ்க்கை ஓட்டுறீங்கும்போது அப்போ தான் சொல்கிறாங்க, இந்த இருக்குப்பா ஆட்டுக்குட்டி, இது அல்லாஹ் எனக்கு ரிஸ்க் கொடுத்துருக்கான், நான் பட்னியாக கடை சாக போகிறதில்ல, இந்த ஆட்டுக்குட்டியை கறக்கிற பாலை வச்சு நான் ஒரு கிளாஸ், என் மனைவி ஒரு கிளாஸ் குடிச்சுப்போம், முடிஞ்சு போச்சு, தேவையான குடிச்சு போனாங்க, அவ்வளோதான். ஆட்டுடைய மடுவில் பால் இல்லாட்டா எங்கள் வீட்டில் தண்ணி இருக்குது, தண்ணியை குடிச்சு போனாங்க. இது போது நாங்கள் உயிர் வாழ்கிறதுக்கு. சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு எளிமையான வாழ்க்கையெல்லாம் நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது, யோசிச்சு கூட பார்க்க முடியாது. நல்ல மகாத்மா காந்தி வந்து ஆட்டுப்பாலும் வேர்க்கடலையும் சாப்பிட்டு வாழ்ந்தார் அப்படிங்கிறது நீங்கள் பெரிய தியாகமாக பண்ணுறாங்க. ஆட்டுப்பாலும் வேர்க்கடலையும் சாயந்தரம் ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்டார் அவர், சாப்பாடாக சாப்பிடல, சாயந்தர நேரத்து ஸ்நாக்ஸுக்கு ஆட்டுப்பாலும் வேர்க்கடலையும் சாப்பிட்டாரு. ஆனால் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய மொத்த உணவே அந்த ஆட்டிலேருந்து வரக்கூடிய பால் தான், அதுவும் பால் இல்லாட்ட வெறும் தண்ணியை குடிச்சுப்பா வாழ்க்கையை வச்சுருந்தாங்க. இப்படி வாழ்ந்துகிட்டு இருந்த நேரத்தில் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நண்பர் வந்து ஹஜ்ஜி வருது, வாங்க ஹஜ்ஜுக்கு போய்ட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஹஜ்ஜி கிளம்பிடுறாங்க. அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு நண்பரோட ஹஜ்ஜி கிளம்பிடுறாங்க. ஹஜ்ஜிக்கு போன உடனே மினால வச்சு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அப்போ ரசூலுல்லாஹ் காலத்து சஹாபாக்கள் காலத்திலேயே இப்போ பார்த்தீங்கன்னா மினால இந்த சர்ச்சை அடிக்கடி தொடரும், மினால 2 ரக்காத் தொழணுமா 4 ரக்காத் தொழணுமா அப்படின்னு சொல்லி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி 2 ரக்காத் தொழுதுருக்காங்க. அதில் அபூபக்கர் உமர் எல்லாமே மினால் 2 ரக்காத் தான் தொழுதுருக்காங்க. லொஹர் அசரை, அதாவது லொஹர் தொழுகை, அசர் தொழுகை, இஷா தொழுகையும் 2 ரக்காத் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி தொழுதுருக்காங்க. அப்போ அந்த அடிப்படையில் 2 ரக்காத் தான் தொழுகும் பொழுது அப்போ ஒரு நண்பர் சொல்கிறார், இல்லை ஹலீஃபா உஸ்மான் வந்து 4 ரக்காத் தொழுதுருக்காங்க, உஸ்மான் வந்து 4 ரக்காத் தொழுதாங்க நான் பார்த்தேன் அப்படின்டா. இந்த உஸ்மானுக்கு யார் அந்த அனுமதி கொடுத்தது? அல்லாஹ் ரசூல் 2 ரக்காத் தொழுதுருக்காங்க, அபூபக்கர் 2 ரக்காத், உமர் ரலியல்லாஹு அன்ஹு 2 ரக்காத் தொழுதுருக்காங்க, எல்லாம் 2 ரக்காத் தொழும்போது உஸ்மானுக்கு மட்டும் யார் அந்த அதிகாரம் கொடுத்தது 4 ரக்காத் தொழுகிறதுக்கு? அது செஞ்சு தப்பு அப்படின்றாங்க. சொல்லிட்டு தொழுவும் போது பார்த்தா இவங்க 4 ரக்காத் தொழு வைக்கிறாங்க. யார்? அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு 4 ரக்காத் தொழு வைக்கிறாங்க. தொழு வைக்கும் போது தொழுது முடிச்சவங்க நண்பர்கள்லாம் கேட்குறாங்க, இப்போ தான் உஸ்மான் ரலியல்லாஹு செஞ்சு தப்புண்டிங்க, அப்புறம் நீங்களே 4 ரக்காத் தொழு வச்சிங்களே எப்படி? அப்போ அபூதர் கிஃபாரி சொல்கிறாங்க, இந்த பாருங்க, நமக்கு வந்து உம்மத்துக்கு மத்தியில் குழப்பம் ஏற்படக்கூடாது, நம்முடைய அமீர் என்ன சொல்கிறாங்களோ அவருடைய கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. 4 ரக்காத் தொழுது எனக்கு உடன்பாடு இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 ரக்காத் தான் தொழுதுருக்காங்க, அபூபக்கர் 2 ரக்காத் தொழுதுருக்காங்க, உமர் ரலியல்லாஹு 2 ரக்காத் தொழுதுருக்காங்க. ஆனால் இப்போ நமக்கு அமீராக இருக்கிறவங்க, ஹலீஃபாவாக இருக்கிறவங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ அவங்க 4 ரக்காத் தொழும்போது அவங்க சொல்கிறத கேட்டு நம்ம 4 ரக்காத் தொழு தான் முறை, அதனால் 4 ரக்காத் தொழு வச்சேன் அப்படின்னாங்க. சகோதரர்களே,
சஹாபாக்களுடைய அந்த ஹதீஸ் சம்பந்தமான மசாயில் சம்பந்தமான ஞானம் எவ்வளவு விசாலமா இருந்துச்சு பாருங்க. இது ஒரு அகீதா சம்பந்தமானதோ, அது அதாவது கொள்கை சம்பந்தமானதோ, ஷிர்க் குஃப்ர் சம்பந்தப்பட்டதோ அல்ல, ஒரு மசாயில் சம்பந்தப்பட்டது. இந்த மசாயிலுடைய விஷயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காத் தான் தொழுவாங்க. கன்ஃபார்மா தெரியும் யாருக்கு? அபூதர் கிஃபாரிக்கு தெரியும். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றது அவங்க சரி காணவும் இல்லை. இருந்தாலும் உம்மத்தில் ஒரு குழப்பம் ஏற்பட்டக்கூடாது, ஒரு ஃபித்னா ஏற்பட்டக்கூடாது என்பதற்காக நான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றதை கேட்டு 4 ரக்காத் தொழுதேன். அப்போ சத்திய சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்களை மசாயில்களை எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு சொன்னா, சில விஷயங்களிலே நாம் உம்மத்துக்காக, உம்மத்துடைய ஒற்றுமைக்காக, சமுதாயத்தில் பிளவு ஏற்படக்கூடாது என்பதற்காக, சமுதாயம் குழம்பி விடக்கூடாது என்பதற்காக நாம் சில விஷயங்களை மசாயில் சம்பந்தப்பட்ட விஷயம், அக்கீதா சம்பந்தப்பட்டது அல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இல்ல ஹஸ்ரத் நீங்க தர்காவை எதிர்த்தீங்கன்னா பிரச்சனை வந்துடும், அதனால எதிர்க்காம இருக்குன்னா அதுல காம்ப்ரமைஸ் கிடையாது, அது அக்கீதா சம்பந்தப்பட்டது. எல்லாரும் தர்காவுக்கு போறாங்க ஹஸ்ரத், நீ அங்க போய் கையேந்தினாதான் உங்களை நல்ல மனுஷன் ஏத்துப்பாங்க, கத்தியெல்லாம் குத்த வர மாட்டாங்க அப்படின்னு சொன்னா அங்க போய் நம்ம கையேந்திர அவசியம் கிடையாது. ஏன்னா இது அக்கீதா சம்பந்தப்பட்டது, ஷிர்க் குஃப்ருக்கு மத்தியில சம்பந்தப்பட்டது. மசாயில் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே எதிலே சஹாபாக்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்குதோ, இமாம்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்குதோ, அந்த விஷயத்திலே எல்லாரும் ஒருமித்து ஆக்கிட முடியுமா? கியாமத் நாளிலே ஆக்க முடியாது, கியாமத் நாளிலே ஆக்க முடியாது. ஏன்? கருத்து வேறுபாடு என்பது சஹாபாக்கள் காலத்திலே ஏற்பட்டு போச்சு. மசாயில்கள்ல விரல் ஆட்டலாமா, ஆக்கக்கூடாதா, தொட்டி நெஞ்சுக்கு மேல தக்பீர் கட்டணுமா, தொப்புளிக்கல கட்டணுமா, தொப்பி போடணுமா, போடக்கூடாதா, இதெல்லாம் மசாயில் சம்பந்தப்பட்டது. இதுல நான் சொல்றதா எல்லாரும் கேட்கணும், நான் சொல்றபடி தான் கேட்கணும், ஏன் சொல்ற கேட்கறவங்க கூட முஸ்லீம்கள், அவங்கள கூட சொர்க்கத்துல டிக்கெட் நான் கையில வச்சிருக்கிறேன், மற்ற யாருக்கு தரமாட்டேன்னு சொல்றது, இது எந்த விதத்துல நியாயம்? இது மசாயில் சம்பந்தப்பட்டதுல சஹாபாக்களே பிரச்சனை வரக்கூடாது, சமுதாயத்தில் குழப்பம் வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க, அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க பொழுது நாம ஏன் அந்த சஹாபாக்களுடைய முன்மாதிரி பின்பற்றக்கூடாது? அந்த அடிப்படையில் அதில் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு, ஏன்னா அது எப்படிங்க சஹாபி அபூதர் கிஃபாரி, அவர் ஒரு சஹாபி தானே, நம்ம ரசூலுல்லாஹ் தானே பின்பற்றணும், எந்த ரசூலுல்லாஹை பின்பற்றணும்னு சொல்றோமோ அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இந்த அபூதரை பற்றி சொல்லியிருக்காங்க, ரலியல்லாஹு அன்ஹு பற்றி சொல்லியிருக்காங்க. வானத்திற்கு கீழே பூமிக்கு மேலே ஒரு உண்மையாளரை பார்ப்பதாக இருந்தால் இவரை பாருங்கட்டாங்க. அப்போ அவர் எப்படி பொய்ய சொல்லுவார், பொய்யான காரியம் செய்வார், அவருடைய மார்க்கத்து முன்னாடி காரியம் செய்வாங்க. ஹஜ்ரத் அபூதர் கிஃபாரி அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதனால சகோதரர்களே, மசாயிலுடைய விஷயத்திலே நாம் சமுதாயத்தில் பிளவுபடுவதோ, சண்டையிடுவதோ, நீ அந்த கோஷ்டி அப்படின்னு தகராறு பண்ணுவதோ, இதை விட அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அழிக்கக்கூடிய காரியம் எதுவும் கிடையாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அழிக்கக்கூடிய காரியம். அதனால அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை தெளிவாக விளங்கி வச்சிருந்தனால என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, இந்த விஷயத்தில் 100% சரியாக நடந்தார்கள் ஹஜ்ஜுடைய நேரத்தில். அதற்கு பிறகு அந்த ஜபதாவிலேயே ஹஜ்ரத் அபூதர் கிஃபார் தங்கி இருக்கிறாங்க. அப்போ ஒரு முறை அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சின்ன வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க. நேற்று அபூ தர்தாவை சொன்னேன், அவங்களே ரொம்ப எளிமையானவங்க, அவங்க வீடு இடிஞ்சு போச்சு சொல்லி ஏதோ கட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ அபூதர் கிஃபாரி அந்த வீட்டை கிராஸ் பண்ணி போகும்போது அபூ தர்தா அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க, வீடு கட்டிட்டு முறைக்கிறாங்க. அப்போ அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, என்ன அபூதரே என் மேலே இது கோவமா முறைக்கிறீங்களே அப்படின்னாங்க. அப்போ அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உங்கள் வீட்டு மலத்தின் மீது அமர்ந்திருந்தால், உங்கள் வீட்டு மலத்தின் மீது நீங்கள் அமர்ந்திருந்தால் அது எனக்கு அருவருப்பை ஏற்படுத்தியிருக்காது, இப்போ நீங்கள் செய்கிற காரியம் எனக்கு அருவருப்பாக இருக்குது அப்படின்னாங்க. ஏதோ வீடு கட்டுறது, ஒரு குடியிருக்கிறதுக்கு உடஞ்சி போன வீட்டை திரும்ப அபூ தர்தா ஆல்ரெடி அவங்க யார் ரொம்ப எளிமையான நேத்தான் சொன்னேன், அதான் அபூதர் கிஃபாருடைய வாயில யாருமே மாட்டாம இருக்க முடியாது, யாரை தவிர அபூ தர்தாவோட தப்பிச்சாங்க. அபூ தர்தா நல்ல மனுஷன் சொன்னாங்க, அந்த நல்ல மனுஷனையே சொல்றாங்க யாருன்னு அபூதர் கிஃபாரி சொல்றாங்க, உங்கள் வீட்டு மலத்தின் மீது உட்கார்ந்திருந்தால் கூட நான் அருவருப்படைந்திருக்க மாட்டேன், நீங்க செய்யற காரியம் அதை விட எனக்கு அருவருப்பா இருக்குது இந்த வீட்டை கட்டுறது அப்படின்ட்டாங்க. அந்த அளவுக்கு உலக பற்றற்ற வாழ்க்கை வாழ்ந்தாங்க. ஏன்னு சொன்னா ஒரு முறை ஒரு கட்டத்தில் அபூதர் கிஃபாரி சொல்றாங்க, அவன் நண்பர்களாக நீங்க இப்படி ஒரு வெறுப்பு உங்களுக்கு பணத்து மேல, யாருடைய உதவியும் கேட்க மாட்டேங்கிறீங்க, யார் பணம் கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிறீங்க, இப்படி பணத்தின் மீது ஒரு விருப்பம் வந்துச்சு உங்களுக்கு என்ன காரணம் அப்படிங்கும்போது அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை எனக்கு சொல்லியிருக்காங்க, என்னன்னு சொன்னா என்கிட்ட பைய செய்யும் போது, முதல் இஸ்லாத்தை ஏற்றுக்கும் போது என்கிட்ட பைய செய்யும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு யா ரசூலுல்லாஹ் நான் பின்பற்றி நடப்பதற்கான சில நல்ல விஷயங்களை சொல்லித்தாங்க பொழுது அதில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க, என்ன தெரியுமா, அல்லா அஸ்அலன் நாஸ ஷைஆ, நீங்க எந்த ஒரு உதவி மக்களுக்கு கேட்கக்கூடாது, யார்கிட்ட எந்த ஹெல்ப்பும் கேட்கக்கூடாது, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் யார்கிட்ட எந்த ஹெல்ப்பும் கேட்கக்கூடாது அப்படின்ற உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி இவங்க கேட்டாங்க, குல்து நாம் யா ரசூலுல்லாஹ் கரெக்டா ஒத்துக்கிறேன், ஆனால் எந்த உதவியுமே கேட்கக்கூடாதா, எதுவுமே கேட்கக்கூடாதா,
அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. ஹத்தா ஹத்தா லா சௌத்துக இன் சகத மின்க ஹத்தா தன்சில தாஹுதா. எந்த அளவுக்கு என்றால் நீ ஒட்டகத்தில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அந்த சாட்டை கயிறு கீழே விழுந்தால் கூட நீ இறங்கி தான் எடுக்கணுமே தவிர கீழே அடிக்கிறவங்க எடுத்தான்னு கேட்கக்கூடாது. இந்த மாதிரி யாரிடத்திலும் தேவையாகாமல் வாழு. தேவையாவதாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் தேவையாகணும், மனிதனிடம் தேவையாகக்கூடாது. கீழே விழுந்த சாட்டையை கூட எடுத்து யாரிடத்திலும் கேட்கக்கூடாது. அந்த அளவுக்கு நீ தேவையற்ற வாழ்க்கை வாழுன்னு சொல்ல சொன்னாங்க. என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னதுனால தான் நான் இந்த மாதிரி வாழ்க்கையை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், பின்பற்றிட்டு இருக்கேன்னு சொல்லி ஹஜ்ரத் அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. இப்படியே வாழ்ந்துட்டு இருந்த அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மரண படுக்கையில் இருக்கும் பொழுது அவங்களுடைய மனைவியார் அழுகுறாங்க. அப்போ சொன்னாங்க, ஏன் அழுகுற, எதுக்காண்டி அழுகுற, அழாத, முதல்ல அழுகையை நிறுத்து. இப்போ சொன்னாங்க, நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஹபீபான நெருக்கமான தோழர், நீங்கள் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறீங்க. நான் உங்களுக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா என்னுடைய மாற்று துணியும் உங்களுடைய மாற்று துணி உடுத்துருக்க துணி மட்டும்தான் இருக்குது. நீங்கள் மூத்தா போயிட்டா எனக்கு கஃன் போடுறது கூட துணி இல்லை வீட்டில். நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? நீங்களும் காலமுறை யார்ட்டையுமே கேட்கக்கூடாது, இப்படியே என்னை வளர்த்துட்டீங்க, என்ன ஆளாக்கிட்டீங்க. இப்போ நான் மூத்தா படம் யார்கிட்ட போய் கேட்கறது? கஃன் துணியில் வீட்டில் இல்லையே, உடுத்துருக்க இதே துணியோட நான் அடக்கம் செய்யணும் அப்படின்றாங்க. அப்போ அபூதர் கிஃபாரி சொல்கிறாங்க, கவலைப்படாத. ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் ஒரு 5-6 பேர் சபையில் உட்கார்ந்துருந்தேன், ரசூலோட சபையில். அப்போ சொன்னாங்க, உங்களில் ஒருத்தர் அவர் மரணிக்கும் நேரத்தில் மக்கள் தொடர்பு இல்லாத, மக்களுடைய அரவம் இல்லாத, ஆள் அரவமற்ற இடத்துல தனியாக இருந்து மரணிப்பார். அப்பொழுது அவருக்கு அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து உதவியாக அவருக்கு கஃன் துணி வந்து சேரும் என்று சொன்னார்கள். அது யாருன்னு தெரியாமல் இருந்தேன். அப்போ நான் யாரெல்லாம் அந்த சபையில் இருந்தாலும் யோசிச்சு பார்த்தேன். இருந்து எல்லாருமே மௌத்தாயிட்டாங்க, நான் மட்டும்தான் பாக்கி. அப்போ எனக்கு தான் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, அதனால் நிச்சயமாக கவலைப்படாத. நான் மரணத்தை அடைந்து விட்டால் உடனே வெளியே போய் பாரு, எங்கே இருந்தாலும் அல்லாஹ் அவனை கொண்டு கஃன் கொண்டு கொடுப்பான் அப்படின்னாங்க. அந்த மாதிரியே சகோதரர் என்ன ஆகுதுன்னா, அவங்க மரணித்த பிறகு வீட்டை விட்டு வெளியே வந்து நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு வியாபார கூட்டம், ஒரு பிரயாண கூட்டம் வெளியூர்லேருந்து வர்றாங்க. வெளியில் வந்து இது இங்கே இவங்க யார், அபூதர் கிஃபாரி யாருன்னு சொல்லி இந்த அம்மாட்ட கேட்குறாங்க. என்ன விஷயம், எந்த அபூதர் கிஃபாரி? ரசூலுல்லாஹி சஹாபி அபூதர் கிஃபாரி எங்கே இருக்கிறாங்க அப்படின்ற உடனே அந்த அம்மா சொல்ல, நான் தான் அவங்களுடைய மனைவி. என்ன விஷயம்? நாங்கள் வந்து ஒரு பிரயாண கூட்டம் நாங்கள் இதிலேருந்து சிரியாவிலேருந்து ஈராக்குக்கு போயிட்டு இருக்கிறோம். கூஃபாலேருந்து ஈராக்குக்கு போய்கிட்டு இருக்கும்போது நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி படுத்து தூங்கும் பொழுது எங்களுடைய கனவிலே எங்களில் ஒருத்தர் அவர் இளைஞர், அன்சாரி இளைஞர், அவருடைய கனவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அபூதர் கிஃபாரி மரணித்து விட்டார், அவருக்கு உங்களோட துணி இருந்தால் கொண்டு போய் கொடுங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் துணி எடுத்துட்டு ஓடி வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த துணியையே அவர்களுக்கு கஃனிட்டார்கள். அந்த ஜமாத்தில் யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, மிக பிரபலமான சஹாபி. அவங்க அந்த வியாபார கூட்டத்தில் இருந்தாங்க. அவங்க ஈராக்கில் இருந்து கூஃபாலிருந்து ஈராக்குக்கு போயிட்டு இருந்த கூட்டத்தில் ஹஜ்ரத் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அன்சாரி சஹாபி கொடுத்த அந்த கஃன் துணியால் கஃனிடப்பட்டார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகை நடத்தினார்கள். வெறும் அந்த வியாபார கூட்டத்தில் அந்த 10 பேர் மட்டும்தான் இவங்களோட ஜனாசா தொழுகையில் கலந்துக்கிட்டாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க இல்லையா, நீ தனியாக வாழ்வீர்கள், தனியாக மரணிப்பீர்கள், தனித்தே மறுமையில் எழுப்பப்படுவீர்கள் சொல்லி அந்த அளவுக்கு ஹஜ்ரத் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முழுக்க உலக பற்றவராக, பணம் காசின் மீது ஆசை இல்லாதவராக, பணம் காசு செல்வத்தை பார்த்தாலே வெறுக்கக்கூடியவராக இருந்தார்கள். சகோதரர்களே, நாமளும் அந்த மாதிரி பணம் காசு ஆசை இல்லாமல் இருந்தால், நாம பணத்தை தேடி ஓடணும்னு வச்சுங்க, அது நம்மள்ட்ட விரண்டு ஓடும், பின்னாடியே ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். காலத்தும் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அது நம்மளை விளையாட்டு காட்டிகிட்டே ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் என்றைக்கு அது ஓடக்கூடிய பணத்தை விட்டுட்டு நீங்கள் திரும்பி போறீங்களோ, அந்த பணம் உங்களை திரட்ட ஆரம்பிச்சிடும், அந்த செல்வம் உங்களை துரத்த ஆரம்பிச்சிடும். அதில் காசிம் நானூத்தி ரஹ்மத்துல்லாஹி வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. தாராளம் தேவபந்த் மதரசாவுடைய ஃபவுண்டர் அவங்க ஒரு முறை பள்ளிவாசலில் உட்காந்துட்டு இருக்கும்போது உட்காந்து தொழுது முடிச்சு திக்ர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு செல்வந்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு பையில் கொஞ்சம் தங்க காசுகளை போட்டு அதரத்துக்கு கொண்டு அன்பளிப்பாக கொடுக்குறாரு. கொடுத்தா அதர் சொல்கிறாங்க, திறந்து பார்த்துட்டு, இது என்ன, இது தங்க காசு, உங்களுக்கு அன்பளிப்பாக கொண்டு எடுத்துகிட்டு போ, தூக்கிட்டு போ, இல்லைனா எடுத்துகிட்டு போ, கிளம்பு, திட்டி விட்டாங்க அதரத். இவருக்கு அந்த செல்வந்தருக்கு பெரிய அசிங்கமாயிடுச்சு, இன்சல்ட் ஆகிடுச்சு. நம்ம ஏதோ காசிம் நானூத்தி ஒரு பெரிய ஆலிமு, பெரிய அறிஞர், பள்ளிவாசல் உட்காந்து திக்ர் செஞ்சுட்டு இருக்காங்களேன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தா இப்படி இன்சல்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி வெளியே வர்றாரு. வெளியே வந்து பள்ளிவாசல் வாசல்லே அந்த பணத்தை, அந்த தங்க காசுகளை போட்டுட்டு போயிடுறாரு. வந்தால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு போட்டு போயிடுறாரு. காசிம் நானூத்தி ரஹ்மத்துல்லாஹி உட்காந்து அவங்க இபாதத்துகள், தொழுகை, திக்ர்லாம் முடிச்சுட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வந்து அவங்க செருப்பை காணோம். காசிம் நானூத்தி ரஹ்மத்துல்லாஹி செருப்பை காணோம். அவனுடைய மாணவர்கள்லாம் தேடுறாங்க, அதில் செருப்பு இங்கே போட்டிங்களா, அங்கே போட்டிங்களா, எந்த செருப்பு எங்கே போட்டிங்க தேடுறாங்க. தேடி பார்க்குறேன், காணோம். கடைசியில் பார்த்தா அவர் அந்த காசு இருந்த அந்த பையை கீழே போட்டார் பாருங்க,
அது இவங்க செருப்பு மேலே போட்டு போயிருக்காரு. அந்த செருப்பை மறைச்சிட்டு கிடந்தனால இவங்களுக்கு தெரியல. இவங்க என்ன பண்ணாங்க, ஏதோ பைய கிடக்குதுன்னு சொல்லி பைய காலால் தர்றாங்க, கீழே அவங்க செருப்பு இருக்குது. செருப்பு மாட்டிட்டு பார்க்குறாங்க, என்னடான்னு பார்த்தா அந்த செல்வந்தர் கொண்டு வந்த பணம். சொல்கிறாங்க, பாருங்கள், துனியாவை நீங்கள் வெறுத்தால், செல்வத்தை நீங்கள் வெறுத்தால் அதில் நிலைமை இதுதான். செல்வத்தை நீங்கள் வெறுத்தால் செல்வத்தின் நிலைமை எங்கே கிடைக்காது, உங்களுடைய காலில் வந்து கிடக்காது, உங்களுடைய செருப்பு கீழே வந்து கிடக்கும் என்று அதில் காசிம் 400 சொன்னாங்க. அவங்க வரலாறு எழுதப்படுது. எதுக்கான சொன்ன சகோதரர்களே, என்றைக்குமே ஒரு மூமினை பொறுத்தவரையிலே நாம் பணங்காசுகளை பற்றி ஆசை கொள்ளாதவர்களாக, பணங்காசுகளை வெறுக்கக்கூடியவர்களாக இருப்போம் எனால் நிச்சயமாக ரப்புல் ஆலமீன் அந்த செல்வத்தை மேலும் மேலும் நம்ம கொடுப்பான். நம்ம அதை நோக்கி செல்ல ஆரம்பித்தால் அது நம்மளை விளையாட்டு கட்டி ஓட ஆரம்பிச்சிடும். நம்ம பின்னாடியே சுற்றிட்டு இருக்கோம் காலங்காலமாக பணங்காசை செல்வத்தை தேடி தேடி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான படிப்பினையை நமக்கு ஹஜ்ரத் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மூலமாக கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை பின்பற்றி நமக்கும் இந்த பணங்காசு செல்வத்தின் மீது ஆசை இல்லாதவர்களாக, வெறுப்புள்ளவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆன்லைனில் வந்த சில கேள்விகள். எனக்கு ஆஃபீஸில் தொழுகை இடமில்லை, பள்ளி சென்று தொழ நேரமில்லை, பள்ளி மிக தொலைவில் உள்ளது. இந்நிலையில் நான் ஃபஜ்ர் தொழுகை முடிந்ததும் லொஹர் மற்றும் அசர் தொழுகை அவ்வேளையிலே தொழுது கொள்ளலாமா? ஏன் மொத்தமாக 5 வேளையும் ஒரே தொழுது போடுதுன்னு ஹோல்சேலா? இன்றைக்கி சில பேர் பார்த்தீங்கன்னா, வியாபாரிகளை பார்த்தீங்கன்னா ஃபஜ்ர் மட்டும் தொழுவாங்க பள்ளியாசலில். அப்புறம் லொஹரு, அசரு, மக்ரிப், இஷா இதெல்லாம் எப்படின்னா நைட்டு 10 மணிக்கு கடை மூடினதுக்கப்புறம் 10 மணிக்கு கடை மூடினதுக்கப்புறம் பள்ளியாசல் வந்து மொத்தமாக ஹோல்சேலாக தொழுவார். இது அல்லாஹ் சொல்கிறான், இன்ன சலாத்த கானத்தலல் மோமினின் கிதாப மோகுதா, நிச்சயமாக தொழுகை என்பது மோமின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாயிடுச்சு அப்படிங்கிறான். அதனால் நேரம் குறிக்கப்பட்ட கடமையை நேரம் குறிப்புக்குள்ளே தொழுதரணும். அதுக்கு மேலே தொழுறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை, முன்னாடியே பின்னாடி தொழுறதுக்கு. எனது தாயார் சுகர் பேஷண்ட், ஆனால் தொடர்ந்து நோன்பு பிடித்து வருகிறார். நோன்பு பிடித்த நிலையில் பிளட் செக்அப் செய்து கொள்ளலாமா? செய்யலாம், தப்பு இல்லை. நோன்பு பிடிச்ச நிலையில் பிளட்டு குத்தி செக்அப் பண்ணுறதுனால எந்த தப்பும் கிடையாது. சுகர் பேஷண்ட்டுகள். இஸ்லாத்தில் உறுப்பு தானம் செய்ய அனுமதி உண்டா? உறுப்பு தானம்னா கிட்னி தானம், கண் தானம், ரத்த தானம், இது எல்லாமே உறுப்பு தான். கிட்னி தானமோ கண் தானமோ மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ரத்த தானம் மட்டும் செய்யலாம். ஏன்னு சொன்னால், ரத்தம் ஒரு முறை நீங்கள் தானம் செஞ்சாலும் மறுமுறை அது என்ன ஆகிடுது, ஊறிடும். ஆனால் கிட்னியை பிடி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னாக்கா இன்னொரு கிட்னி அங்கே முளைக்காது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதுக்கு 2 கிட்னி கொடுத்துருக்காண்டா, ஒரு கிட்னி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும், இன்னொரு கிட்னி வந்து ஸ்டெப்னி. அது இன்னொரு கிட்னி என்னது, ஸ்டெப்னி ரெடியாக இருக்கும். அந்த கிட்னி ஃபங்க்ஷன் போயிடுச்சுன்னா டக்கு இந்த கிட்னி ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், ஃபங்க்ஷன் ஆகிடும். அல்லாஹ் இயற்கையாக படைச்சிருக்கான். இவர் ஸ்டெப்னியாக இருக்க பிடிங்க அடுத்தவங்க கொடுத்தா அப்புறம் இந்த கிட்னி ஃபெயிலியராக போச்சுனாக்கா, இந்த கிட்னி ஃபெயிலியராக போச்சுன்னா அவர் யார்கிட்ட கிட்னி தேடி அலைவார்? ஒரு கால் கிட்னி தேடி அலைஞ்சி அதனால் இவர் மௌத்தா போயிட்டாருண்டா இவருடைய மௌத்துக்கு இவரே காரணமாயிடுறாரு. கிட்டத்தட்ட அது என்னது, தற்கொலை மாதிரி. அதனால் அல்லாஹ் இயற்கையாக படைச்சிருக்கான். அந்த மாதிரி நமக்கு வேஸ்ட்டாக தானே இருக்குது, சும்மா தானே இருக்குதுங்கிறதுக்காண்டி கிட்னியை பிடிங்க ஒருத்தனை கொடுக்குறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அதே மாதிரி கண்தானம் செய்து மார்க்கத்தில் அனுமதி இல்லை. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்படி நீங்கள் அடக்கம் செய்யப்படுவீர்களோ அப்படித்தான் எழுப்பப்படுவீர்கள் மறுமையிலே. எப்படி அடக்கம் செய்யப்படுவீர்களோ அப்படி எழுப்பப்படுவீர்கள். நீங்கள் கண்ணில்லாத நிலையில் உள்ள பூமியில் அடக்கம் செய்யப்பட்டால் மறுமையில் எழுப்பப்படும் பொழுதும் கண்ணில்லாத குருடராக எழுப்பப்படுவீர்கள். அப்போ நமக்கு சந்தேகம் வரும், ஏன் சார் அப்படிப்பட்ட ஒரு ஆக்சிடென்ட்டில் கண்ணை இழந்துறாரு, பார்வை இழந்துறாரு, அப்போ அவர் வந்து குருடனாக எழுப்பப்படுவாரா? ஆக்சிடென்ட் ஆகிறது ஆக்சிடென்ட், இவர் கண்தானம் பண்ணது இவருடைய திமிரு, இவர் வேணும்னு செய்கிறது. ஆக்சிடென்ட் அது அல்லாஹ்வோட கதா கதர், அல்லாஹ்வோட தக்தீர், அது அல்லாஹ் நிகழ்த்துறது. கண்தானம் இவராக செய்யறதுங்கிறது இவர் விரும்பி செய்கிறது, இவர் திமிரிட செய்கிறது. அதனால அல்லாஹ் கொடுத்த உறுப்புகளை நாம இஷ்டத்துக்கு தானம் பண்றதுக்கு நமக்கு அனுமதி கிடையாது. அல்லாஹ் எப்படி அமானிதமாக கொடுத்தானோ அப்படியே அமானிதமாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசாவை கபர்ல வைக்கும்போது சொன்னாங்க, மின்ஹா ஹலக்னாக்கும் வ மின்ஹா நுஈதுக்கும் வ மின்ஹா நுக்ரிஜுக்கும் தாரத்தன் உக்ரா. இதிலிருந்து தான் நாம் படைத்தோம், இதிலேயே திரும்ப உங்களை ஒப்படைக்கப்படுகிறோம், திரும்ப இதிலிருந்தே உங்களை இதிலிருந்தே நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். அப்போ இதிலிருந்து மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட நாம மண்ணுக்கே திரும்ப அமானிதமாக ஒப்படைக்க வேண்டியது அல்லாஹ்வோட உத்தரவு. நம்ம இஷ்டத்துக்கு தானம் பண்றது நமக்கு அனுமதி கிடையாது. ஒதுவோடு இருக்கும் பொழுது மாற்று மதத்தினர் தொட்டால் ஒது முடியுமா? முடியாது. நமது இஸ்லாமிய சகோதரிகள் சில பேர் பொருத்தாவே ஒழுங்கான முறையில் அணுவதில்லை. இது மிக மிக வேதனையாக உள்ளது. தயவுசெய்து 5 நிமிடமாக இதை பற்றி சொல்லவும். இதனால் ஒரு சகோதரியாவது உணர வாய்ப்புண்டு என்று கருதுகிறேன். மாஷால் நிறைய சகோதரர்கள் உணர்ந்துருக்கிறாங்க, நிறைய சகோதரர் புர்கா போட்டுட்டு இருக்கிறாங்க. வாய்ப்பு கிடைக்கும் சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ், நேரம் கிடைக்கும் போது. கந்திஷ்டிக்கு எந்த துவா ஓத வேண்டும்? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஸ்மில்லாஹி அர்கீக் அன் குல்லி ஷைஇன் யுதீக் அன் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் வ ஐனின் ஹாசிதத்தின் பிஸ்மில்லாஹி அர்கீக் வல்லாஹு யஷ்ஃபீக்ங்கிற துவா சொல்லி கொடுத்துருக்காங்க. இது திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடல் நலம் இல்லாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்து இந்த துவா சொல்லி தராங்க ரசூலுல்லாஹ்க்கு. இந்த துவா நீ ஓதுங்க, இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நோயை குணமாக்கும், கந்திஷ்டிக்கு பாதுகாப்பு கொடுப்பான்னு சொல்லி அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்து பெருமானா ஸல்லல்லாஹு சொல்லி தராங்க. இந்த துவா அதில் திருமதி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டுள்ளது.
முஸம்மில் சூராவை தினமும் ஓதி வந்தால், நான் வேணா அந்த துவா திரும்ப சொல்றேன், நீங்க வெப்சைட்ல போய் திரும்ப பார்த்து மனப்பாடம் பண்ணீங்க. பிஸ்மில்லாஹி அர்கீக் அன் குல்லி ஷைஇன் யூதீக் அன் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் வ ஐனின் ஹாசிதத்தின் பிஸ்மில்லாஹி அர்கீக் வல்லாஹு யஷ்ஃபீக். முஸம்மில் சூராவை தினம் ஓதி வந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காண முடியும் என்று மன்சில் என்ற புத்தகத்தில் உள்ள, இது உண்மையா? மன்சிலுக்கு தான் நான் பார்க்கல, பார்த்துட்டு சொல்றேன், எனக்கு தெரியல அதை பத்தி. நோன்பு வைத்திருக்கும் பொழுது தவறான சிந்தனைகள் அடிக்கடி தோன்றுவதால் நோன்பின் பலன் தவறிவிடுமோ என்று அஞ்சுகிறேன். இதை பற்றி உங்கள் ஆலோசனை தேவை. நோன்புடைய நன்மை போயிடாது, அந்த மாதிரி எண்ணம் வராதபடிக்கு நீங்கள் அதிகமாக அந்த மாதிரி சிந்தனைகள் வரும்போது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓதி ஆயத்துல் குர்சி ஓதுங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஆயத்துல் குர்சி ஓதுனாலே ஷைத்தான் தூரம் ஓடிடுவான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆயத்துல் குர்சிக்கு ஷைத்தானை விரட்டக்கூடிய சக்தி இருக்குது. அந்த மாதிரி தப்பான எண்ணங்கள் தப்பான சிந்தனைகள் வரும்பொழுது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மனப்பூர்வம் ஓதுங்க, ஓதிட்டு ஆயத்துல் குர்சி ஓதுங்க. ரப்புல் ஆலமீன் அந்த கெட்ட சிந்தனையை தூரமாக்கிடுவான். அதனால நோன்புடைய இதுக்கு எதுவும் பாதிப்பு இல்லை. கெட்ட சிந்தனை வருது, பரவாயில்ல அப்படின்னு மஜா பண்ணிக்கிட்டு இருந்தா நோன்பு நன்மை போயிடும் கண்டிப்பா. ஹஸரத் அவர்களே, நம் முஸ்லீம் சமுதாய மக்கள் பல நாடுகளில் பலஸ்தீன், சிரியா போன்ற நாடுகளில் உணவு மற்றும் உடைமை இழந்த நிலையில் நோன்பை நோக்கிறார்கள். ஆனால் இந்த சமுதாய மக்கள் இதை பற்றி சற்றும் பொருட்படுத்தாமல் நாம் நம் வேலையில் செய்து கொண்டிருக்கிறோம். இதை பற்றி கருத்து தெரிவிக்கும், துவா சொல்லவும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. பலஸ்தீனில், சிரியாவில் முஸ்லீம்கள் தினம் தினம் அவஸ்தைப்பட்டிருக்காங்க. ஏன் அவ்வளோ தூரம் போறீங்க? இப்போ அஸ்ஸாமில் ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள் கொல்லப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டு இருக்கிறாங்க. அதை கேட்டால் எந்த மீடியாக்களும் அதை பற்றி சொல்லலை, எந்த மீடியாக்களும் செய்தியை போடல. கொஞ்சம் முதல் 2 நாள் சும்மா ஏதோ போடோ கலவரம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனால் பாதிக்கப்படுறது கொல்லப்படுறதுலாம் முஸ்லீம் சகோதரர்கள். ரமதான் மாதத்தில் நோன்பு வைத்த நிலையில் ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள் ஷஹீதாக்கப்பட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கான நம்ம துவா தான் செய்ய முடியும். பலஸ்தீனில், சிரியாவில் முஸ்லீம்கள் கொல்லப்படுறாங்க, பிரச்சனை பண்ணி நம்ம அந்த உணர்வு இருக்கணும், துவா செய்யணும். ஆனால் நம்ம உணர்வு என்னன்னு சொன்னால், நம்ம வீட்டு கல்யாணங்கள், நம்ம வீட்டு விசேஷங்கள் வரும்பொழுது அநியாயத்துக்கு காசை பாழாக்கி, உணவுப் பொருளை பாழாக்கி வீண் விரயம் பண்றவே அந்த மக்கள் தினம் தினம் ஒருவேளை சாப்பாடு வெள்ளம் செத்துட்டு இருக்காங்களே, அந்த நேரத்தில் நமக்கு இந்த உணர்வு ஏற்பட்டு அதை பார்த்து நம்ம திருந்தணுமே தவிர நம்ம அந்த சிந்தனையே இல்லாமல் வாழ்வது நிச்சயமா மறுமையிலே அல்லாஹ்வுடைய கேள்விக்குரிய ஒரு குற்றமாயிடும். இப்படியே நம்முடைய அடியார்கள், நம்முடைய சகோதரர்கள் தினம் தினம் செத்துக்கிட்டு இருந்தாங்க. நீ ஜாலியாக உட்காந்துக்கிட்டு இது மஜா பண்ணிக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு கல்யாண வீட்டில் பாட்டு கச்சேரி நடத்திக்கிட்டு லைட்டு போட்டுக்கிட்டு சீரியல் லைட்டு போட்டுக்கிட்டு விதவிதமாக சாப்பாடாக்கி கீழே கொட்டிட்டு பாழாக்கிட்டு இருந்தியா அப்படின்னு நிச்சயமாக ரப்பல் ஆலமீன் கேட்பான். விசாரணைக்குரிய காரியம். அதனால இந்த மாதிரி நேரத்தில் நாம அவங்களுக்காண்டி குறிப்பாக ரமதானுடைய தஹஜ்ஜுத் நேரத்தில் அவர்களுக்காண்டி துவா செய்யுங்க. இதுதான் இப்போதைக்கு நம்மளால செய்ய முடியும். துவாத்தில் என்ன செய்ய முடியும்? பலஸ்தீனுக்கு புறப்பட்டு போக முடியுமா? சிரியாவுக்கு போக முடியுமா? அதனால் துவா தான் செய்ய முடியும். துவா செய்யுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர் நல்ல அந்த அவர்களுக்கு ஏற்பட்ட முசீபத்திலிட்டு அல்லாஹ் பாதுகாப்பதற்காக. நான் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன். நான் தனியார் பள்ளியில் படிக்கின்றேன். என் பள்ளியில் தாடி வைக்க அனுமதி இல்லை. என் தாடியை ஷேவ் செய்ய சொல்கிறார்கள். நான் வெட்ட மாட்டேன், சுண்ணத்தை விட மாட்டேன் என்று பலமுறை கூறிவிட்டேன். ஆனால் அவர்கள் கேட்பதே இல்லை. நான் என்ன செய்ய? அப்படியே இருங்க, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இல்லைனா ஸ்கூல் மாற்ற முடிஞ்சால் உடனே ஏதாவது முஸ்லீம் ஸ்கூலுக்கு மாறுங்க. இல்லை 12th ஸ்டாண்டர்ட் இப்போ மாற முடியாது அப்படின்னு சொன்னால் அப்படியே இருங்க, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் உதவி செய்வான். அல்லாஹ் நம்மை படைப்பதற்கு முன்பாகவே நாம் நல்லவரா கெட்டவரா, நல்லது செய்வோமா தீய செய்வோம் எழுதி விடுவானா? ஏன் எந்த சந்தேகம் அடிக்கடி வருது? நேற்று இதே சந்தேகத்தை கேட்டிருந்தாங்க. நல்லவனா கெட்டவனா எழுதிருப்பானா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தக்தீரை பற்றி அதிகமாக பேசாதீங்க. ரசூலா ஒரு முறை அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு வருது. மன் கால லா இலாஹா இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா, லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்ல சொர்க்கத்துக்கு போவாண்ட உடனே அபு தல்ஹா கேட்டாங்க, யார சொல்லா இதை மக்களுக்கு சொல்லிட்டுமா? லா இலாஹா இல்லல்லாஹ் மட்டும் சொன்னா போதும் சொர்க்கத்துக்கு படிக்கணும்னு சொல்லிட்டோமா அப்படின்னு கேட்டாங்க. ரசூலா சொன்னாங்க, தரு அங்கி அமலு, விட்டுருங்க, அவங்க அமல் செய்யட்டும், அமல் செய்ய நீங்கள் தடுக்கிறீங்க, அவங்க அமல் செய்யட்டும் அப்படின்னாங்க. அதே மாதிரி ஒரு முறை சஹாபாக்கள் கூட யார சொல்லா, தாயுடைய வயிற்றிலே படைக்கப்படுவதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்பாகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நான் சஹீதா சகியாங்கிறத எழுதிட்டான், நான் நல்லவனா கெட்டவனாங்கிறத எழுதிட்டான். அப்படிங்கும்போது நாங்கள் எதுக்கு அமல் செய்யணும்? அப்படிங்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லாஹ் ரப்பல் குல்லும் முயஸ்ஸருன் லிமா குலிக லஹு, நீங்கள் எதற்காக படைக்கப்பட்டீர்களோ அதற்கான பாதையை அல்லாஹ் உங்களுக்கு லேசாக்குவான். அதான் நீங்கள் சொர்க்கத்துக்காண்டி படைக்கப்பட்டிருக்கீங்களா, நரகத்துக்காண்டி படைக்கப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் சொர்க்கவாதிகளை அல்லாஹ் தீர்மானிச்சிட்டான்டா, நீங்கள் சொர்க்கவாதிகளான காரியங்களை அல்லாஹ் செய்ய வைப்பான். நீ நரகவாதின்னு அல்லாஹ் தீர்மானிச்சிட்டான்டா, நரகத்துக்கு போறதுக்கான காரியத்தை அல்லாஹ் செய்ய வைப்பான். அப்ப நரகத்துக்கு போற காரியத்தை செஞ்சிட்டீங்கடா, அப்ப நீங்க யார்? நீங்க நரகவாதி. நான் தான் அல்லாஹ் நரகவாதி ஆரம்பத்தில் எழுதிட்டானே, இப்பயே நான் அமல் செய்யணும், நான் பாவமே செஞ்சுட்டு போயிடுறேனே அப்படின்னா, அப்படி பாவம் செய்யறதுனால தான் அல்லாஹ் நரகத்தோடு சேர்க்கிறான், உங்க பாதை நரக பாதை ஆக்குறான். நீங்க திருதி தௌபா செஞ்சு சொர்க்கத்துக்கான காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டா ரப்பல் ஆலமீன் உங்க சொர்க்கத்துடைய பாதையை காட்டுவான். இது அதனால தக்தீரை பத்தி, விதியை பத்தி இவ்வளவுதான் பேசணுமே தவிர இதை விட அதிகமா பேச நம்ம மார்க்கத்தில் அனுமதி இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சுட்டாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த விஷயங்களை பேசணும், எந்த விஷயங்களை கேட்டோம் அதனுடைய அமல் செய்ய தௌஃபீக் தருவாங்க. சார் ஒரு நிமிஷம் உட்காருங்க. ஒரு முக்கியமான விஷயம், தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு சின்ன பைத்துல் மால், அல்நூர் பைத்துல் மால் அப்படிங்கிற பேரில் இந்த பைத்துல் மால் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஏழைகளுக்கு, விதவைகளுக்கு, முடியாதவங்களுக்கு
ஜக்காத்து பணத்தை வசூல் பண்ணி மாதம் அவங்க கை செலவுக்கு 200 ரூபா போகிற மாதிரி மணி ஆர்டர் மூலமாக நேர்முறையும் கொடுத்துட்ருக்குறோம். அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 50-60 சகோதரர்கள் பயனடைஞ்சிடறாங்க. வருஷத்தில் ஒரு கோடி 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா கலெக்ஷன் ஆகுது. இதை வச்சு ஜக்காத்து பணத்தை வச்சு அந்த ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும் கொடுத்துட்ருக்குறோம். அந்த பைத்துல் மால்லேருந்து உங்களுடைய உதவி எதிர்பார்த்து வந்திருக்கிறாங்க வருஷம் வர்ற மாதிரி. அந்த பைத்துல் மாலுக்கு நான் தான் பொறுப்பாகவும் இருக்கிறேன். அதனால் தயவு செஞ்சு அந்த பைத்துல் மாலுக்கு உங்களுடைய ஜக்காத்துகளையும் சதக்காக்களையும் அதிகமாக வாரி வழங்கி இன்னும் அதிகமான ஏழை மக்கள், வயோதிகர்கள், விதவைகள் பயன்பெறுவதற்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.